சார் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சரி 101வது क्वेश्चन. பின்வரும் கூற்றுகளை கவனித்து எது தவறானவற்றை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, எது ராங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ திண்டுக்கலினுடைய கோபால நாயக்கர், சரிங்களா, திண்டுக்கலினுடைய கோபால நாயக்கர், ஆனைமலையினுடைய எதுல் நாயக்கர் போன்ற அருகாமையில் இருந்த பாளையங்களை உள்ளடக்கிய தென்னிந்திய கூட்டமைப்பை கட்டபொம்மன் ஏற்படுத்தினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த தென்னிந்திய கூட்டமைப்பை வந்து ஏற்படுத்துறது கட்டபொம்மன் கொடுத்துருக்காங்க. இது தப்பான விஷயம். இதை ஏற்படுத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள். மருது சகோதரர்கள், சரிங்களா, இவங்க தான் சிவகங்கையினுடைய மருது சகோதரர், சின்ன மருது பெரிய மருது, இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தென்னிந்திய கூட்டமைப்புன்றதை ஏற்படுத்துவாங்க. கட்டபொம்மன் கொடுத்துருக்காங்க, தப்பான விஷயம். ஸோ அடுத்து வந்து பாருங்க, கட்டபொம்மன் அதனுடைய தலைவராக செயல்பட்டு திருச்சிராப்பள்ளி அறிக்கையை வந்து இது பண்ணாரு கேட்குறாங்க. சரிங்களா, இதுவும் தப்பு. ஏன்னா கட்டபொம்மன் கிடையாது. இங்கே திருச்சிராப்பள்ளி அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம், சரிங்களா, 1801 ரிலீஸ் பண்ணது யாருன்னா அந்த மருது சகோதரர்கள் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ இதில் கட்டபொம்மன் கிடையவே கிடையாது. சரிங்களா, அடுத்து பாருங்க, மருது சகோதரர்கள் கட்டபொம்மன் சந்திப்பதை தடுப்பதற்காக ஆட்சியர் லூசிங்டன் சதி திட்டம் தீட்டினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ வந்து பார்த்தா அந்த ஜாக்சனுக்கு அப்புறமா யாரை போடுவாங்க ஆட்சியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூசிங்டன் தான் போடுவாங்க. பட் வந்து பாருங்க, இவர் தடுக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் பண்ணார். சரிங்களா, இதான் ரைட்டான ஒரு விஷயம். அப்போ இந்த தென்னிந்திய நல கூட்டமைப்பில் சேரத்துக்கு வந்து கட்டபொம்மனை தடுத்தது யார்? அந்த லூசிங்டன் தான் தடுத்தாரு. அப்போ இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் ரைட்டு. அப்போ பார்க்கும்போது எது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கூற்று தப்பு, ரெண்டாவது கூற்றும் தப்பு. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாருங்க 1 மற்றும் 2மே சாரி. சரிங்களா, 1 மற்றும் ஏதாவதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, 1, 2 ரெண்டுமே தவறானது. ஓகேங்களா, சரி ஓகேங்களா. தென்னிந்திய நல கூட்டமைப்புனா யார் சொல்லணும்? நீங்கள் மருது சகோதரர்கள் சொல்லணும். திருச்சிராப்பள்ளி அறிக்கையினால அவர் தான் நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். தீரன் சின்னமலை சிவகிரி கோட்டையில் தூக்கிடப்பட்டது எப்போது அப்படின்னு கேட்பாங்க. சில சங்கரகிரின்னு கூட கொடுப்பாங்க. சரிங்களா, சங்கரகிரி, சங்கரகிரி கோட்டை இல்லை சங்ககிரி கோட்டைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அவர் எப்போது தூக்கிலப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 31, 1805 தான் அவரை தூக்கில போட்டாங்க. சரிங்களா, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரன் சின்னமலை உங்களுக்கே தெரியும். அவர் வந்து எப்போ தூக்கில் போட்டாங்க, அதே போல் கட்டபொம்மனை எப்போ தூக்கில் போட்டாங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவசுப்ரமணியார் எப்போ தூக்கில் போட்டாங்க, சரிங்களா, சின்ன மருது பெரிய மருது எப்போ தூக்கில் போட்டாங்க, ஊமத்துறை அண்டு பார்த்தீங்கன்னா அந்த சிவத்தையா இவங்களை எப்போ தூக்கில் போட்டான்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் எப்பவுமே கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த டேட்டும் இயரும் வந்து கரெக்டாக நல்லா மெமரைஸ் பண்ணி ஞாபகம் வச்சு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சந்தா சாஹிபினுடைய 3 முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது வந்து ஏற்படுத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலிதேவர் தான் வந்து பண்ணாரு. சரிங்களா, புலிதேவர் தான் அதுக்கான விஷயங்கள் பண்ணாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பாளையம் சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பாளையம். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இது யார் அப்படின்னு பார்த்தா அந்த 3 அதிகாரிகள் வந்து பாருங்க, மியானா, முடிமையா, சரியா, நபிகான் கட்டாக், சரிங்களா. இந்த 3 அதிகாரிகள் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய முகமது அலி தான் அவருக்கு ஆதரவு தராம இவங்க எந்த பகுதியில் வந்து பொறுப்பு வகித்தானோட கேட்பாங்க. மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியில் பொறுப்பு வகிக்கும் போது இவங்க வந்து மேற்கு பாளையமாக இருக்கக்கூடிய புலிதேவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. சரிங்களா, ஓகேங்களா. அப்போ ஆதரவு கொடுத்தது யார்? புலிதேவர் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனம் வெளியிட்டவர்கள் யார்? சரிங்களா, யார் வெளியிட்ட முதலே பார்த்தோம், மருது சகோதரர்கள் ரிலீஸ் பண்ணாங்க. சரிங்களா, இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்பது 1801. சரிங்களா, ஆண்டு பேரறிக்கைன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஒட்டப்பட்டது கூட உங்களுக்கு கேட்பாங்க எக்ஸாம்பிள். எங்கெல்லாம் ஒட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சரிங்களா நவாபினுடைய கோட்டையினுடைய முன் சுவர், சரிங்களா, அது மட்டும் ஸ்ரீரங்கம் கோயிலினுடைய சுற்றுச்சுவரில் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பேரறிக்கையை வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஆண்டு அறிக்கைன்னு சொல்லக்கூடிய பேரறிக்கையை ஒட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேரறிக்கை ஒட்டப்பட்டு இதில் ஒரு வசனமான சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா, அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக சரிங்களா மண்டல ஜாதி சமய மற்றும் பாகுபாடு, சரிங்களா, இன சமயம் எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு போராடுங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாங்க. இதனால என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு 20,000 பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த சிவகங்கை மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பகுதியில் கூட்டியிருப்பாங்க. சரிங்களா, இது வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம், தென்னிந்திய போராட்டத்தில். ஓகேங்களா, அப்போ திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வந்து சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள். ஓகேங்களா, சரி ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அடுத்து சிவசுப்ரமணியால் தூக்கிலப்பட்டது வந்து எங்கேன்னு கேட்குறாங்க. சரிங்களா, எங்கே பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகலாபுரம். எந்த வருஷம் டேட் வந்து பாருங்க 1799. சரிங்களா, செப்டம்பர் 13. சரிங்களா, பேனர் மேன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து இது பண்ணியிருப்பாருங்க, பேனர் மேன். சரிங்களா, பேனர் மேன் சொல்லுவாங்க. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு. இந்த கயத்தாறு கோட்டை என்பது யாரு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன்.
சரிங்களா. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பழைய கோட்டையில் என்ன பண்ணுவாங்க, புளிய மரத்தில் சக பாளையர்களோட என்ன பண்ணா தூக்கில் போட்டிருப்பாங்க. இவர் வந்து பாருங்க சார் அக்டோபர் 16 சரிங்களா, அக்டோபர் 16 என்று சொல்லப்பட்டு அக்டோபர் 17 அணி தான் தூக்கிலே போட்டிருப்பாங்க. சரிங்களா, அக்டோபர் 16 அணி சொல்லி 17 தூக்கில் போட்டிருப்பாங்க, புளிய மரத்தடையில் தூக்கில் போட்டிருப்பாங்க. சரிங்களா, அது ஞாபகம் வச்சுங்க. இவர் வந்து இதுவும் அதே தான் 1799 தான். சரி, அதனால் ஞாபகம் வச்சு. நாகலாபுரம் என்றது யாரு, சரிங்களா, இவர் வந்து போட்டாங்க ஞாபகம் வச்சுனோம். நாகலாபுரம் சிவசுப்பிரமணியார், கயத்தார் என்பது கட்டபொம்மன். சிவசுப்பிரமணியம் யாரும் இல்லை, கட்டபொம்மனுடைய அமைச்சர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சரியான கூட்டை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. பாளையக்கார் முறை காகத்திய பேரரசினுடைய நடைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இருந்தது அப்படின்னு கேட்கலாம். சரியா, காகத்திய பேரரசு எங்கிறது கூட கேட்கலாம். வாரங்காலினுடைய பிரதாப ருத்ரன் சரிங்களா, அவர் தான் என்ன பண்ண அந்த பாளையக்கார முறையை முதல்ல அறிமுகப்படுத்தியிருப்பாரு. இது இங்கே தமிழ்நாட்டில் எப்படி பறையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மதுரை நாயக்கராக இருக்கக்கூடிய விஸ்வநாத நாயக்கர். சரிங்களா, நம்ம தமிழ்நாட்டை சரிங்களா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாளையங்கள் 72 பாளையங்களாக பிரிச்சிருப்பாரு. அவருடைய அமைச்சருடைய உதவியாளர். சரி, அவருடைய அமைச்சர் யார், அரியநாதர். அவருடைய இயல்பினால 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. அப்போ முதல்ல காகத்திய அம்சம் நடைமுறையில் இருந்தது. அடுத்து கான் சாஹிப் இறப்பிற்கு பின் புலிதேவன் நெற்கட்டும் சேவலை 1774 மீண்டும் கைப்பற்றினார். கரெக்ட் தான். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான் சாஹிப்ன்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இவர் வந்து மதம் மாற்றத்திற்கு முன்பு மருதநாயகம் என்று அழைக்கப்பட்டவர். சரிங்களா, அந்த கான் சாஹிப் அடுத்து யூசப் கான், இது எல்லாமே அவருடைய பேர் தான். இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பாருங்க, 1761 மே 16 சரிங்களா, அவருடைய நெற்கட்டும் செவல் கோட்டை, பனையன்னூர், வாசுதேவன் கோட்டையில எல்லாம் பிடிச்சிருவார். என்ன பண்ணுவார், புலிதேவன் தப்பிச்சு ஓடி போயிடுவார். அவர் இருக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா அது நெற்கட்டும் செவலுக்கு வரமாட்டார். அப்போ இது வந்து ரைட்டான விஷயம். கம்பெனி நிர்வாகத்துக்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசப் கான் அதாவது கான் சாஹிப் துரோகி என்று குற்றம் சாட்டப்பட்டு 1764 தூக்கிடப்பட்டார். அப்போ இந்த விஷயம் கரெக்ட் தான். ஏன்னா ஓகேங்களா, 64 அப்புறமா தான் என்ன வந்து பிடிச்சிருக்காரு. அடுத்து பாருங்க, ஒண்டி வீரன் கட்டபொம்மனுடைய படைப்பிரிவில் ஒன்றை தலைமை ஏற்று நடத்தாராம். தப்பு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புலிதேவன். சரிங்களா, புலிதேவர். சரிங்களா, புலிதேவர் இவருடைய இதுதான் இருந்திருப்பாரு. இந்த ஒண்டி வீரன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாருங்க, கட்டபொம்மன் வந்து வருது அந்த புலிதேவர். சரிங்களா, புலிதேவர் என்ன பண்ணிப்பாருன்னா கட்டபொம்மன் அந்த ஒண்டி வீரன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய கை வந்து பார்த்தா துண்டா போயிட்டு இருக்கும் பொருள், அதை வந்து பார்த்து வருந்துவார். அதுக்கு என்ன சொல்லுவாருன்னு கேட்டா பார்த்தோன்னா புலிதேவர் கேட்ட ஒண்டி வீரன். சரிங்களா, இந்த நான் வந்து பார்த்தா எதிரினுடைய படையில உள்ள புகுந்து ஏகப்படைய தலைகளை நான் கொழுதேன், அதனால வந்து பார்த்தா எனக்கு கிடைத்த பரிசு என்பது இந்த ஒரு கை போனது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒண்டி வீரன் சொல்லியிருப்பார். இதுல ஒரு கதை. சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ இதில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 தான் சரி. சரிங்களா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை வேதாரண்யத்தில் தொடங்கிய போது தஞ்சை மாவட்டத்தினுடைய ஆட்சியாளராக இருந்தவர் யார்? சரிங்களா, யார் அப்படின்னு இருந்தார் பார்த்தீங்கன்னா தாரன் தான் இருந்தார். சரிங்களா, தாரன் தான் இருந்தார். சரிங்களா, உங்களுக்கே தெரியும் இந்த தஞ்சாவூர் வந்து மாவட்டத்தில் வந்து வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எப்போ நடந்தது? ஏப்ரல் 13 28 வரைக்கும் நடந்திருக்கும். சரிங்களா, திருச்சியிலிருந்து வேதாரண்யம் சரிங்களா அது வரைக்கும் நடந்திருக்கும். அப்போ வந்து கலெக்டரா யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரன் தான் இருந்தார். ஓகேங்களா. சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து வ.உ. சிதம்பரனார் பின்வரும் யாருடைய சீடராக இருந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, உங்களை வ.உ.சி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாலகங்காரனுடைய சீடர் தான். சரிங்களா, என்ன விஷயம் அப்படின்னா இவரெல்லாம் தீவிரவாதிகள் சொல்லுவாங்க. மிதவாதிகள் தீவிரவாதிகளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை நடந்தது. உங்களுக்கே தெரியும் 1907 சூரத் பிளவு. உங்களுக்கே தெரியும் சார் சூரத் பிளவு. ஏன் சூரத்துக்கு வந்து அந்த ஐஎன்சி மீட்டிங்கை மாற்றினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தீவிரவாதிகள் பாலகங்காரத்தில் எல்லாம் மகாராஷ்டிரா பூனாவில் இருக்குது. சரிங்களா, அதனால் வந்து பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அங்கே சூரத்தில் மாற்றினாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மிதவாதிகளும் தீவிரவாதிகளுக்குள்ள பிரச்சனை வந்து 2 பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த 1907ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் யாருன்னு கேட்பாங்க, ராஜ் பிகாரி கோஸ் ஐஎன்சி தலைவராக இருந்தார். சரிங்களா, இவங்களும் வந்து தீவிரவாதிகள் என்ன பண்ணால் ஒரு வாபலன் கேண்டிடேட்டை போடுவாங்க. யார்? லாலா லஜபதி ராயை போடுவாங்க. ஆனால் லாலா லஜபதி ராய் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது வேணான்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிடுவார். கடைசியில் ஐஎன்சியுடைய தலைவராக இருப்பார் ராஜ் பிகாரி கோஸ் வந்து அதில் தலைமை தாங்கிட்டு இருப்பார். ஓகேங்களா. அப்போது இந்த சூரத் பிளவில் வந்து போய் கலந்துட்டு இவர் மட்டும் இல்லை பாரதியாரும் போய் கலந்துப்பார். கலந்து கவர்மெண்ட் என்ன சொல்றாரு, இவர் வந்து பாலகங்காரத்தில் இருக்கிற பக்கம் இவர் திரும்புறாரு. அப்போ அவருடைய அரசியல் குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரை சொல்லலாம், நீங்கள் சீடரை கூட சொல்லலாம். யார்? பாலகங்காரத்தில் இருந்த வ.உ.சி. சரிங்களா, உங்களுக்கே தெரியும் சுதேசி நீராவி கப்பல். சரிங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணி என்ன பண்ணியிருப்பாரு, காளியா மற்றும் லாவோ 2 கப்பல்கள் என்ன பண்ணியிருப்பாரு, கொழும்பு டு தூத்துக்குடி கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டியிருப்பாரு. ஓகேங்களா, அந்த விஷயம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். 1957 ஆண்டு புரட்சியின் போது இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேனிங் பிரபு தான் இருந்தார். சரிங்களா, இந்த டல்ஹௌசி வந்து 1853 பட்டய சட்டத்தின போல இருந்திருப்பாரு. சரிங்களா, அந்த மிண்டோ பிரபு வந்து 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் இருந்திருப்பார். சரிங்களா, கானிங் பிரபு தான் வந்து பார்த்தீங்கன்னா
ரெவால்ட் அப்போ இருந்திருப்பார். சரி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். உங்களுக்கே தெரியும், அதில் ஏகப்பட்ட பேர்கள் வந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வந்து 1857 மார்ச் 29 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மங்கள் பாண்டே பராக்பூரில் இருக்கக்கூடிய அங்களுடைய மங்கள் பாண்டே என்ன பண்ணிருப்பாருன்னா, அந்த கொழுப்பு தடவிய சரி அந்த தோட்டாவை பயன்படுத்த முடியாதுன்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாரு, சரிங்களா, ஆங்கிலேய அதிகார சுட்டு கொண்டிருப்பார். ஓகேங்களா, அதுதான் போராட்டமான தொடக்கத்துக்கான ஒரு காரணம். சரிங்களா, அப்போ யார் இருந்தா கேனிங் பிரபு தான் இருந்தார். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். இந்திய தேசிய காங்கிரசினுடைய 3வது மாநாடு அமர்வு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் சென்னையில் தான் நடந்தது. சென்னையில் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் 1000 விளக்குதுல மக்கீஸ் தோட்டத்தில் அது நடந்தது. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 607 பிரதிநிதிகள் கலந்துட்டு இருப்பாங்க அகில இந்திய அளவில். இதில் 362 பேர் வந்து சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, என்னுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்ருதீன் தியாப்ஜி தான் வந்து இதுக்கு தலைமை தானார். ஓகேங்களா, இது மாதிரி விட உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, பக்ருதீன் தியாப்ஜி. ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அதிநவீன வசதியுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்த என்று கூறியவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார் தான் சொன்னாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாருங்க. சில இதனுடைய முக்கியமான இயக்கம் என்பது என்னது? தன்னாட்சி இயக்கம். சில ஹோம் ரூல் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. தன்னாட்சி இயக்கம். சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1916. சரிங்களா, இது வந்து பார்த்தா சென்னையில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. பம்பாயில் ஓப்பன் பண்ணது யார்? திலகர். சரிங்களா, இது அடுத்து பார்த்தீங்கன்னா 1917 ஐஎன்சியுடைய தலைவராக மாறியிருப்பாங்க. கொல்கத்தா மீட்டிங். சரிங்களா, கொல்கத்தா மீட்டிங் கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா, அந்த வசனம் என்பது ரொம்ப முக்கியமான வசனம். அது மட்டும் என்னுடைய பத்திரிகைகள் 2 மேக்சின் பற்றி கேட்கலாம். சரிங்களா, என்ன பத்திரிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் மற்றும் நியூ இந்தியா 2 பத்திரிகையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. அதனால ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, இங்கே இருக்கக்கூடிய வீர ராகவாச்சாரியார் மற்றும் வாடியா அருண்டேல் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தன்னாட்சி இயக்கத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதனால அன்னி பெசன்ட் மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த யாரும் இந்த பிபி வாடியா தான் இருந்திருக்காரு. சரிங்களா, அதனால் ஞாபகம் வச்சுங்க. சரி, ஓகேங்களா, இந்த வசனம் மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டு கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கூட்டுகளை கவனத்தில் கொண்டு இது சரியானவற்றை தேர்வு செய்யணும்னு கேட்குறான். சரிங்களா, 1802 சிவகங்கை இணைக்கப்பட்டதான். சரிங்களா, ஒன்றும் இல்லை சார். நீங்கள் 1801 இந்த காலகட்டமே என்னாச்சுன்னா உங்களுக்கு சின்ன மருது பெரிய மருது இந்த ஊமதுரை எல்லாமே தூக்கில் போட்டிருப்பாங்க. அப்போது 1801 தான் சிவகங்கையானது இணைக்கப்பட்டது. 1802 கொடுத்துறான், தப்பு. ஓகேவா, அடுத்து பாருங்க. ராமநாதபுரத்தினுடைய அருகே அமைந்த திருப்பத்தூர் கோட்டையில் 1802 அக்டோபர் 24 மருது அவர்கள் தூக்கிடப்பட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மருது அவர்கள் தூக்கிடப்பட்டது 1801. அப்போ இந்த எந்த கோட்டை? திருப்பத்தூர் கோட்டை. சரிங்களா, 2 விஷயமே தப்பு. இயர் தப்பா கொடுத்துருக்கா. அப்போ எது சரியானதுன்னு கேட்குறான். எதுவுமே சரி கிடையாது, எதுவும் இல்லை. டி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். பின்வரும் எந்த நாளில் தமிழகத்தினுடைய மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றினார்? சரிங்களா, ஒன்றும் இல்லை சார். மெரினா கூட்டத்தில் வந்து எப்போ உரையாற்றினா மார்ச் 18 1919 தான் உரையாற்றிருப்பாரு. என்ன விஷயத்துக்காக உரையாற்றிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நம்ம போராட்டம் பண்ணணும். சரிங்களா, பிளாக் ஆக்ட் சொல்லுவாங்க, கருப்பு சட்டம். சரிங்களா, கருப்பு சட்டம், அதாவது ரவுலட் சட்டம், கருப்பு சட்டம், ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1919 ஏப்ரல் 6. அதுக்கான பேசுறதுக்கான மீட்டிங் வந்து பார்த்தா தமிழ்நாட்டிலாம் பேசியிருப்பார். அதுவும் கஸ்தூரி ரங்கனுடைய வீட்டில் தான் அந்த மீட்டிங்கே ஃபஸ்ட் நடந்திருக்கும். அப்புறம் மெரினா பீச்சுக்கு போயிருக்கும். ஓகேங்களா, மார்ச் 18 1919 அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு நடத்தலான்றது ஞாபகம் வச்சுங்க. ஆனால் கருப்பு சட்டமானது கொண்டு வரப்பட்டது பார்த்தீங்கன்னா எதிராக போராட்டம் நடந்தது எப்போ? 1919 ஏப்ரல் 6 மறக்கவே கூடாது. ஓகேங்களா, சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். கீழ்காணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து சுயராஜ்யவாதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை சார். உங்களுக்கே தெரியும் சுயராஜ்ய கட்சி ஓப்பன் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1923 ஜனவரி 1 வந்து பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸ் மோதிலால் நேரு 2 பேரும் சேர்ந்தா சுயராஜ்ய கட்சியை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றத்தை வேண்டக்கூடியவர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒன்றில் சார் ஒத்தியாமை இயக்கத்தின் போது வந்து பார்த்தீங்கன்னா காந்தியில் சொன்னால் சட்டமன்ற புறக்கணிப்பு பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் சௌரா சமம் நடந்ததுனால என்ன பண்ணிருப்பாங்க? காந்தியில கைது பண்ணிருப்பாங்க. காந்தியில வந்து கைது பண்ணதுக்கப்புறம் எங்கள் பெரிய தலைவர்கள் யாரும் கிடையாது. அதனால என்ன பண்ணால் சுயராஜ்ய கட்சின்ற ஒரு கட்சி ஓன் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த மாதிரி அரசியல் ஈடுபட்டிருப்பாங்க. அதில் வந்து தமிழ்நாட்டில் ஈடுபட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் சத்தியமூர்த்தி வருது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் சீனிவாசனார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுயராஜ்யவாதி, அதாவது மாற்றத்தை வேண்டக்கூடியவர்கள். இவங்களாம் சட்டமன்றத்துக்கு போய் மக்களுடைய குறைகளை பேசணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க? இவங்களாம் பண்ணியிருக்காங்க. இந்த சீனிவாசனார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுஜித் அம்பாள் நீ படிச்சிருப்பீங்க. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் நீ படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, அதான் அபுஜித் அம்பாள். அந்த அபுஜித் அம்பாளுடைய தந்தை தான் இவர் சீனிவாசன். அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சீனிவாச காந்தி நிலையம்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்த சத்தியமூர்த்தி பற்றி வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் யாரு? காமராசருடைய அரசியல் கூறுன்றது மறக்கவே கூடாது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார்.
சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? சரிங்களா, யார் பண்ணது அப்படின்னு பார்த்தா டி பிரகாசம், இவர் தான் பண்ணாரு சார். ஒன்றும் இல்லை சார், இவர் வந்து 1946 இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டினோட சிஎம்மா இருந்திருப்பாரு, அதாவது மெட்ராஸ் மாகாணத்தினுடைய சிஎம்மாவும் இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஆந்திர பிரதேசம் பிரிக்கப்பட்டு, சரி, ஆந்திர பிரதேசம் எப்போ பிரிக்கப்பட்டது? 1953 சரிங்களா, அக்டோபர் 1ஆம் தேதி வந்து பிரிச்சிருப்பாங்க. அப்போது ஆந்திர பிரதேசனுடைய தலைநகராக கர்னூல் இருந்திருக்கும். அந்த ஆந்திர பிரதேசனுடைய முதல் சிஎம் யாருன்னா அந்த டி பிரகாசம் தான் இருந்தார். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஆள் இவர். ஆந்திர கேசரி என்று எல்லாரும் அழைக்கப்பட்டவர். ஓகேங்களா, அவர் தான் வந்து உதயவனத்தில் உப்பு சத்தியாகிரக தலைமை தாங்கியவர். ஓகேங்களா, அது மட்டும் அவர் கூட வந்து நாகேஸ்வர் ராவ் இவங்களாம் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா, முக்கியமான பர்சன் யார்? டி பிரகாசம் மறக்கக்கூடாது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். பின்வரும் கூற்றுகளை கவனித்து சரியானவற்றை தேர்வு செய்ய கேட்கிறான். ஓகேங்களா, பாருங்க. 1598ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18 ராமநாதபுரத்தில் வந்து தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு ஜாக்சன் ஆணை பிறப்பித்தார். கரெக்ட் தான், ஆணை பிறப்பித்தார். ஆனால் கட்டபொம்மன் மேற்கொண்ட முயற்சி பயனளிக்காததோடு குற்றாலம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் ஜாக்சனை சந்திக்க மறுத்தார். சரிங்களா, ரெண்டு விஷயம் ரைட்டு. அடுத்து பாருங்க. இறுதியாக கட்டபொம்மனுக்கு ஜாக்சனை சந்திக்க அனுமதி கிடைத்தது 19 செப்டம்பர் 1898. சரிங்களா, அப்போ ஆன்சர் கீஸ் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சரியான விஷயம் தான். சரிங்களா, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 3 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்சன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே ஃப்ரண்ட்டில் நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆணவத்தோட போக்குவரத்து நடந்துட்டு இருப்பாரு. இதை வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போதுன்னு சொல்லிட்டு பார்த்தா கட்டபொம்மன் உடனே என்ன பண்ணா, சிவசுப்ரமணியன் அவருடைய அமைச்சரை கூப்பிட்டு தப்பிச்சு போய் அது ஹெல்ப் பண்ணது யாருன்னா ஊமதுரை பழைய தூக்கிட்டு உள்ள வந்துருவார். சரிங்களா, திருநெல்வேலி இதுல இருந்து பார்த்தீங்கன்னா உள்ள வரும்போது என்ன பண்ணாரு, தப்பிச்சு ஓடிடுவாங்க. ராமநாதபுரம் சொல்லுவாங்க, அந்த இடத்துல தப்பிச்சு ஓடிடுவாங்க. சரிங்களா, அப்போ இந்த 3 விஷயமே கரெக்டான ஒரு விஷயம் தான். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது எது சரிங்களா, அந்த ஜாக்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆணவத்தினுடைய திமிர் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்டபொம்மன் நடந்திருப்பார். ஓகேங்களா, சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து வெள்ளையனை வெளியேறி இயக்கத்தின் போது ராணுவத்துடன் காங்கிரஸ் தொண்டர்களின் மோதல் நடைபெற்றது அப்படிங்கிறாங்க. சரிங்களா, வெள்ளையனை வெளியேறி இயக்கம் உங்களுக்கே தெரியும். சரிங்களா, ஆகஸ்ட் 8, 1942 சரிங்களா நடந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் ராணுவத்தை எதிர்த்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்காரர் ரொம்ப வீரமான ஆள் அப்படின்னால ராணுவத்தையும் எதிர்த்துருக்காங்க பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த ரயிலினுடைய தளவாடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய தளவாடங்களின்மானது என்ன பண்ணா புரட்டி போடப்பட்டது, தடம் பொருளை செய்யப்பட்டது. சரிங்களா, அந்த ரயில் ரோடு என்ன பண்ண தடம் பொருளை செஞ்சிருக்காங்க. அதை ஞாபகம் வச்சு. ஓகேங்களா, அப்போ ராணுவத்தை வந்து எதிர்த்து யார்? மதுரைக்காரங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைந்த நிகழ்வு எது அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா, உங்களே தெரியும் வேலூர் புரட்சி என்பது 1806 சரிங்களா ஜூலை 10ஆம் தேதி நடந்திருக்கும். சரிங்களா, அது ரொம்ப முக்கியமானது. உடனடி காரணம் எதுன்னா புதிய தலப்பாகை தான். என்ன விஷயம், அந்த புதிய தலப்பாகை என்ன இருக்குன்னா சில்வர் சிம்பலை போட்ட தொப்பி இருக்கும். இது ஒரு ஐரோப்பிய தொப்பி. இதை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா அக்னியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அக்னியூ ராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய அக்னியூ இவர் தான் அறிமுகப்படுத்திருப்பாரு. அக்னி தலப்பாகை சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தா இந்து முஸ்லீம் 2 படைகளும் சேர்ந்து எதிர்த்திருப்பாங்க. அதனால தான் போராட்டமான உடனாக ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் ராணுவ தளபதி. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் சென்னை மாகாணத்துக்கே தளபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் கிரடாக். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணத்தினுடைய ஃபுல் கண்ட்ரோல் அவர் தான் வச்சிருந்தார். அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா மீசைகளை மழிக்கணும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கடுக்கான் போகிறது, சமயம் சார்ந்து அந்த விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது, நம்ம நெத்தியில் திலகம் இடுவது, இது மாதிரி வேலைகள்லாம் பார்க்கக்கூடாது, இது மாதிரி ஏற்பட்ட ரூல்ஸ் போட்டிருப்பாரு. அப்போதுலேருந்தே பார்த்தோன்னா நம்முடைய வீரர்கள் எல்லாமே கடுப்பாக தான் இருந்திருப்பாங்க. இருந்தாலும் உடனடி காரணமாக அமைந்தது எது? இந்த அக்னியூ தலைப்பாகை, அதுவும் சிலுவை சிம்பல் அணிந்த ஒரு தலைப்பாகை தான் உடனடி காரணமாக அமைந்தது. ஓகேங்களா, அப்போது இந்த விஷயம் ஞாபகம் வச்சுங்க, புதிய தலைப்பாகைன்றது ஞாபகம் வச்சு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார், எப்போது வெள்ளையனை வெளியேற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு காந்தியால் செய் அல்லது செத்து மடை டூ ஆர் டை அப்படின்னு சொன்னாருன்னு கேட்குறாங்க. சரிங்களா, நான் முதலே சொன்ன விஷயம் தான். சரிங்களா, ஆகஸ்ட் 8, 1942. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். இது வந்து எங்கே நடந்திருக்கும்? பம்பாயில் நடந்திருக்கும் இந்த தீர்மானம். இதனுடைய அப்போது ஐஎன்சியினுடைய தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுல் கலாம் ஆசாத். சரிங்களா, ஒரு இளம் வயது ஐஎன்சியினுடைய தலைவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் சொல்லணும்? இந்த அபுல் கலாம் ஆசாத் தான் நீங்கள் சொல்லணும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் யார்? இவர் தான். சரிங்களா, இவருடைய தினமானவருடைய பிறந்த நாள்லாம் சொல்லுவாங்க, கல்வி தினமாக கொண்டாடப்படுகிறது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். மே 16 சரிங்களா அன்று 1861 அன்று புலிதேவருடைய 3 முக்கிய கோட்டைகள் யூசுப் கானினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, நான் முதலே பார்த்த விஷயம் தான். என்னென்ன கோட்டையை அவர் இது பண்ணார் அப்படின்னு பார்த்தோம். புலிதேவர் கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நெற்கட்டு செவல், பனையூர், வாசுதேவநல்லூர். அப்போ ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது என்ன வருது பாருங்க, 2 சரிங்களா 5 2 5 6. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் வரணும். ஓகேங்களா, அந்த விஷயம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க சார், பார்க்கலாம் என்ன ஆப்ஷன்ஸ்லாம் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தீர்த்தகிரி அப்படின்னு கொடுத்துருக்கான். தீர்த்தகிரி வந்து பார்த்தீங்கன்னா யாரு? ஓடாநிலை, உங்களுக்கே தெரியும்.
தீரன் சின்னமலை தான் அதோடைய இயற்பெயர் சொல்லுவாங்க, தீர்த்தகிரின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க கோபால நாயகரின் திண்டுக்கல் கூட்டமைப்பு. அடுத்து பாருங்க பேனர்மேன். இந்த பேனர்மேன் வந்து எங்க வருவார்? ராமலிங்கனார். ஒன்றும் இல்லை சார், இவர் தான் கட்டபொம்மனுக்கான அந்த பாஞ்சாலங்குறிஞ்சியுடைய கோட்டைகளினுடைய தகவல்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது யாரு? இந்த ராமலிங்கனார், சமையல்காரன், இவன் தான் சொல்லி கொடுத்தான். சரிங்களா, அப்படி மேட்ச் பண்ணோம். அடுத்து பாருங்க சுபேதார் ஷேக் ஆடம். சுபேதார் ஷேக் ஆடம் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் புரட்சியில் ஈடுபட்டிருப்பார் சார், வேலூர் புரட்சியில் ஈடுபட்டிருப்பார். அப்போ ஒரு படைப்பிரிவு அவன் தலைமை தாங்கியிருப்பார். ஓகேங்களா. அடுத்து பாருங்க கர்னல் பேன்கோட். இவர் தான் வந்து பார்த்தா வேலூர் கோட்டையில் போரில் முதல்ல வந்து அந்த வேலூர் கோட்டையில் முதல்ல பலியானது யாருன்னா பேன்கோட் தான். சரிங்களா. அப்போ 5. அப்போ ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது 5, 3, சரிங்களா, 2, 1, 4 ஏதான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க, நல்ல முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சென்னை வாசிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க என்னென்ன வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. சென்னை வாசிகள் அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம், த எம்என்ஏ கூட, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், எப்போ சார் ஓப்பன் பண்ணாங்க? 1852. அதோட தலைவராக இருந்தது லட்சுமி கஜலு நரசு ரெட்டி. ஓகேங்களா, அவர் தான் இருந்தார். சரிங்களா. இது வந்து என்ன பண்ணாங்கன்னா டார்ச்சர் ஆணையம், சரிங்களா, டார்ச்சர் கமிஷன் இதான் கொண்டு வருவாங்க. என்ன விஷயம்னா விவசாயிகள் மீது சித்திரவதை சட்டம் ஒன்று இருந்தது, அதை தடை செய்யப்பட்டு சித்திரவதை ஆணையமானது உருவாக்கப்பட்டு விவசாயிகளுடைய துயரானது போக்கப்பட்டது. ஓகேங்களா. அப்போ சென்னை வாசிகள் சங்கம். ஓகேங்களா. அடுத்து பாரு ஈவேரா. அவங்களுக்கு வைக்கம் சத்தியாகிரகம். வைக்கம் சத்தியாகிரகம் எப்போ நடந்தது? வைக்கம் விரதம் சொன்னாங்க 1924 நடந்தது. வைக்கம் சத்தியா கேரளாவில் திருவிதாங்கூர் சமஸ்தானம் நடந்தது. ஓகேங்களா. எஸ்என் சோமயாஜுலு. இது வந்து பார்த்தா நீல் சிலை அகற்றும் போராட்டம். சரிங்களா, நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927 நடந்தது. ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணுவாங்க? சிலைக்கு எடுத்து மவுண்ட் ரோட்டில் வச்சிருப்பாங்க சார். இந்த போராட்டம் நடந்து என்ன பண்ணிருப்பாங்க? அடுத்து என்ன பண்ணார்? ராஜாஜி வந்து பதவி ஏற்றுக்கு அப்புறமா அந்த சிலையை எடுத்து போய் என்ன பண்ணுவாங்கன்னா சென்னை அருங்காட்சியில் வச்சு பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. அந்த நீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு ஆள், மதராஸ் துப்பாக்கி படையினுடைய வீரர். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் ரொம்ப கொடுமையாக வந்து சில விஷயங்கள் பண்ணிருக்காரு. கான்பூர் படுகொலை சொல்லுவாங்க, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கட்டவிழ்த்து விட்டுருக்காரு. அதனால தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீரர்களால் யார் கொண்டாங்கன்னே தெரியல, அது மாதிரி அவர் செத்து போயிட்டார். ஓகேங்களா. அவருடைய சிலையானது மவுண்ட் ரோட்டில் வச்சா எனக்கு வந்து அவமரியாதையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க? போராட்டம் பண்ணுறாங்க. இது அதில் தலைமை தாங்கிறது யாருன்னா எஸ்என் சோமயாஜுலு, திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா. அடுத்து பாருங்க வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். சரிங்களா. அடுத்து தாளமுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்திய போராட்டம் எப்போ நடந்தது? 1937 நடந்து. சார் இவரெல்லாம் சிறையிலேயே சேர்த்து போவார். அந்த தாளமுத்து நடராசன் இவங்க 2 பேரும் மொழிப்போர் தியாகிகள் கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்போ 2 பேர் என்ன பண்ணாங்க? இந்திய போராட்டத்தில் கலந்துட்டாங்க. அப்போ ஆப்ஷன்ஸ் வந்து மேட்ச் பண்ண வந்து பாருங்க என்ன வருது பாருங்க. 4, 5, சரிங்களா, 2, 3, 1 சரிங்களா, ஏ தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். 1998 கட்டபொம்மனிடமிருந்து வரி வசூலிக்க நிலுவை, சரிங்களா, நிலவரி நிலுவைத் தொகையானது எவ்வளவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3310 பக்கோடா தான் இருந்தது. சரி, அது மாதிரி ஜாக்சன் வந்து கட்ட சொல்லி கேட்பாரு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் 1080 பக்கோடா, சரிங்களா, 1080 சரிங்களா, 1080 பக்கோடா, சரிங்களா, நீங்களாகனா அது இருக்கு மிச்சத்தில் தான் நான் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? ஒரு மன்னிப்பு கொடுத்து இப்போ ஆட்சி பண்ணி கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம என்ன பண்ண திருப்பி என்ன பண்ணுவார்? யாருக்கு கப்பம் கட்டுறானோ அங்கே இருக்கு அவங்களோட போய் சண்டை போட்டதால என்ன பண்ணுவாங்க? திருப்பி பேனர் மாற விட்டு இவரை காலி பண்ணுவாங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். வேலுநாச்சியார் அரசருடைய காலம், சரி, அரசருடைய மகள், யாருடைய அரசருடைய மகள் கேட்குறாங்க. சரிங்களா. வேலுநாச்சியார் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், சரிங்களா, செல்லமுத்து சேதுபதி சரி, அந்த மன்னனுடைய ஒரே பொண்ணு இவங்க தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆண் வாரிசுலாம் கிடையாது. அதனால என்ன பண்ணுவாங்க? அந்த அம்மாவுக்கு சிலம்பு, இந்த வாலாட்டம், சிலம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால் பயிற்சி, சிலம்பு, வளரி இதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை அந்த அம்மா பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், பிரெஞ்சு, உருது எல்லாமே நல்லா பேசும். அதுக்கடுத்து பாருங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் இருக்கக்கூடிய முத்து வடுகனாரை கல்யாணம் பண்ணிக்கும். ஓகேங்களா. இவங்க எப்போ பிறந்தாங்கன்னு கேட்பாங்க. 1730 பிறந்தாங்க, 96 வரைக்கும் இவங்க இருப்பாங்க. சரிங்களா. சிவகங்கையில் வந்து போர் நடக்கும். அந்த போர் வந்து 1772 முத்துவடுகநாதர் கொல்லப்படுவார். உடனே என்ன பண்ணாதமா சிவகங்கையை மீட்கிறதுக்கு வந்து 1780 சிவகங்கையை மீட்டிருக்கும். ஓகேங்களா. திண்டுக்கலுடைய கோபால நாயக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சேர்த்துக்கும், த விருப்பாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அவர் சேர்த்துக்கும். அப்புறம் மைசூருடைய படைப்பிரிவுகள் 5000 காலாப்படை, 5000 குதிரைப்படைகள்லாம் சேர்த்துட்டு என்ன பண்ணோம்? அது மட்டும் இல்லாமல் மறு சோதனையில் இங்கே ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி ஹீட் பண்ணி சரிங்களா 1880 சிவகங்கையை அந்த அம்மா மீட்டிருப்பாங்க. ஓகேங்களா. இவரை பற்றி வேலுநாச்சியார் பற்றி கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க, தமிழ்லையும் கேட்பாங்க, அண்ட் யூனிட்டிலையும் இது கவர் பண்ண. ஓகே, நல்லா படிச்சு வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். கட்டபொம்மனின் சகோதரரான ஊமைத்துறையும் சிவத்தாயம் பிப்ரவரி 1801 பாலங்கோட்டை சிறையிலிருந்து தப்பி எங்கு பதுங்கினார்னு கேட்குறான். சரிங்களா. எங்கே பதுங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இவங்க கமுதியில் தான் பதுங்கினாங்க. ஆனால் வந்து இன்னொரு விஷயம், சிறுவயலில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு நம்ம குழப்பம். ஆனால் இந்த சிறுவயல் என்பது யாருடைய தலைநகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரனுடைய தலைநகரம். அவங்க வந்து கூட்டு போனதுனால தான் என்ன பண்ணியிருப்பாங்க? ஆங்கிலேயர்கள் மருது சகோதரர் இன்னும் கடுமையாக எதிர்த்திருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ சிறுவயல் என்பது மருது சகோதரனுடைய
மருது சகோதரர் தலைநகரம். மருது சகோதரர்களுடைய தலைநகரம் அது. சரிங்களா? கமுதியில் தான் போய் இவங்க ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். எப்போது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் WDE ஆஸ் என்பவர் மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் சரிங்களா 17 1911 வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பார். யார் பண்ணிருப்பார்? வாஞ்சிநாதன் பண்ணியிருப்பார். வாஞ்சிநாதன் சரிங்களா? அந்த கலெக்டர் கொண்டது மட்டும் இல்லாமல் தானே என்ன பண்ண துப்பாக்கியால் சுட்டுட்டு பண்ண செத்து போயிருப்பார். ஓகேங்களா? இந்த டேட் ரொம்ப முக்கியம். ஜூன் 17 1911. ஓகேங்களா? வாஞ்சிநாதன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். பின்வரும் எந்த பகுதிகள் கிழக்கில் அமைய பெற்ற பாளையங்கள் கேட்குறாங்க. சரிங்களா? ஊத்துமலை, சிங்கப்பட்டி, நாகலாபுரம், சாத்தூர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் நாகலாபுரமும் இந்த சாத்தூரும் சரிங்களா இது மட்டும் தான் என்னன்னா கிழக்கில் அமைந்த பாளையங்கள். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் எட்டயபுரம், பாஞ்சாலம் குறிஞ்சி. சரிங்களா? இந்த பாஞ்சாலம் குறிஞ்சினுடைய இது யார் ஆட்சி பண்ணுது? கட்டபொம்மன். அப்போ கிழக்கு பாளையத்தினுடைய தலைமை தாங்கிறது யாருன்னா யாரு? நம்முடைய கட்டபொம்மன் தான் தலைமை தாங்க. அப்போ அந்த 2 தான் வரும் சார். சரிங்களா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த ஊத்துமலை, சிங்கப்பட்டி, தலைவன் கோட்டை சரிங்களா நடுவக்குறிச்சி, சேத்தூர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பாளையம். மேற்கு பாளையம் தலைமை தாங்கிறது யாரு? சரிங்களா? புலிதேவர் தான் தலைமை தாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார் தி ஹிந்து எனும் செய்தி பத்திரிகை எந்த ஆண்டு துவங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1898. சரிங்களா? ஜி சுப்பிரமணிய ஐயர். சுப்பிரமணிய ஐயர். சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில பத்திரிகை. இது ஒரு ஆங்கில பத்திரிகை. தி ஹிந்து என்பது ஒரு ஆங்கில பத்திரிகை. இவர் வந்து 1891 வந்து பார்த்தீங்கன்னா சுதேசமித்திரன் என்ற ஒரு தமிழ் பத்திரிகை தொடங்கியிருப்பார். சுதேசமித்திரன் தொடங்கியிருப்பார். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சரிங்களா? 1801 சரிங்களா என்னென்ன போர்கள் நடந்தது? தீரன் சின்னமலையில் வந்து போர் நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா சார்? 1801 வந்து பார்த்தீங்கன்னா காவிரி கரையில் போர். அடுத்து வந்து பாருங்க 1800 சரிங்களா 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒடாநிலை போர். ஓகேங்களா? அடுத்து 1804 வந்து பார்த்தீங்கன்னா அரச்சலூர். நல்லா போர்கள் நடந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் வந்து பார்க்கும்போது பி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? 2, 1, 3 தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 1801, 2, 4 ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? தீரன் சின்னமலை ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். ராஜாஜி தனது வேதாரண்யம் சத்தியாகிரகத்தில் 98 பேரை தேர்ந்தெடுத்தார். அதில் பெரும்பான்மையான தியாகிகள் பின்வரும் எந்த மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் கேட்குறாங்க. சரிங்களா சார்? உண்மையிலே சொல்லனா நம்ம புக்குடைய டேட்டா படினா கொடுத்துருப்பாங்க. அப்படின்னு பார்த்தா 100 பேர் அவர் தேர்ந்தெடுத்தாருன்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 100 பேர் தேர்ந்தெடுப்பான்னு கொடுத்துருவாங்க. நான் 98 பேர்ன்றது சில விஷயத்தில் கொடுத்துருவாங்க சில புக்கில். அப்போ இது எந்த இடத்துல இருந்து அதிகமாக கலந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து தான் சார் கலந்துனாங்க. அதிகமாக எங்கேருந்து கலந்தாங்க? மதுரையிலேருந்து தான் கலந்துனாங்க. உங்களுக்கே தெரியும் ஏப்ரல் சரிங்களா 13 அன்றைக்கி இந்த சத்தியாகிரகம் ஸ்டார்ட் பண்ணி 28 அன்றைக்கி முடிஞ்சிருக்கும். ஏப்ரல் சரிங்களா முடிஞ்சிருக்கும். இதில் வந்து பார்த்தா 100 பேர் போயிருப்பாங்க. இதில் 12 பேர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? உப்பு அள்ளி சட்டத்தை மீறி என்ன பண்ண கைது செய்யப்பட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் கூட கேட்பாங்க. உப்பு சட்டத்தை மீறி முதலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி வந்து கைதானாங்க. அவங்க பேர் எது? ருக்குமணி லட்சுமிபதி என்று மறக்கக்கூடாது. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. இதை வந்து தலைமை தாங்கினது ராஜாஜி தான் பண்ணார். ஓகேங்களா? திருச்சியிலிருந்து வேதாரண்யம் தஞ்சாவூர்லேயே வேதாரண்யம் வரைக்கும் போயிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்ட 72 பேரில் சென்னை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம் சார். இந்த சென்னையை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 பேர் கலந்துனாங்க சார். 22 பேர் கலந்துனாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில் நடந்திருக்கும். சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா 72ல் 22 பேர் வந்து இங்கே கலந்துட்டாங்க சென்னை மாகாண சேர்ந்தவர்கள். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சென்னை மகாஜன சபையினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய நிறைய பேர் இதில் போய் கலந்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். ரோசாபுதுரை என்று அறியப்படும் ஜார்ஜ் ஜோசப் எங்கு பிறந்தார்? சரிங்களா? இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலப்புழா மாவட்டம் கேரளாவில் பிறந்தார். சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் தன்னாட்சி கழகம் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வந்து பார்த்தா தன்னாட்சி இயக்கம் சரிங்களா அது ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் மதுரையில் உள்ள மக்களுக்கு நிறைய சேவைகளை செஞ்சிருப்பார். ஓகே, அதனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இவருக்கு ரோசாபு துரை என்ற பட்ட பேர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்பாங்க. யார்? இவர் தான் நீங்கள் சொல்லணும். சரிங்களா? ரோசாபு துரை. அது மட்டும் இல்லாமல் ஒரு வழக்கறிஞர். ஓகேங்களா? ஓகேங்க சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1887 சென்னையில் மக்கீஸ் தோட்டத்தில் நடைபெற்ற 3வது காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறான். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 607 பேர் கலந்துனாங்க. நான் முதலே பார்த்த விஷயம் தான். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 607 பேரில் 362 பேர் சரிங்களா சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள். என்னுடைய தலைவர் யார் பார்த்தோம்? பக்ருதீன் தியாப்ஜின்றது நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இந்த 1000 விளக்கில் மக்கீஸ் தோட்டத்தில் இது நடந்திருக்குன்றது ஞாபகம் வச்சு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாட்டில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர். சரிங்களா?
இவர் தான் கொண்டு வந்தார். இவர் தான் என்ன பண்ணோம், தி ஹிந்து பத்திரிகை ஓப்பன் பண்ண சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஜி சுப்பிரமணியர் தான் கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் சுதேசி மித்திரன் இந்த பத்திரிகையில் ஓப்பன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, அப்போ அந்த தீர்மானத்தை கொண்டு வந்த யாருன்னா இவர் தான். அவன் முதல் IAS உடைய தலைவராக யார் இருந்தார், WC பானர்ஜி இருந்தார். சரிங்களா, WC பானர்ஜி தான் முதல் தலைவர். பம்பாயில் நடந்திருக்கும் அந்த மீட்டிங் 72 பேர் கலந்துனாங்க. அதில் 22 பேர் சென்னை மாகாணத்திலிருந்து போயிருக்காங்களாம். அப்போது அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது யார், ஒரு தமிழர் தான் கொண்டு வந்தார். ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுங்க. சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். பின்வரும் யார் தமிழக தலைவர்களே முதலில் சிறை வாழ்க்கை நடத்தியவர்களாகவும் சேலம் வீரர் என்று அறியப்பட்டவர். சரிங்களா, சேலம் வீரர் என்ற பெயரால் அறியப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய ராகவாச்சாரியார். சரி, யார் அப்படின்னு பார்க்கலாம் இவர் பற்றி. சார், இவர் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் பிறந்தவர் வருது. ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும் நாக்பூர் மீட்டிங் 1920 நாக்பூர் ஒத்தியாமை இயக்கத்துக்கு ஒப்புதல் அளித்த ஒரு மீட்டிங், ஐஎன்சியுடைய மீட்டிங். அதுக்கு தலைமை தாங்கிய ஒரு தமிழர். சரிங்களா, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தீவிரவாதத்தினுடைய தந்தைன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லை, இவர் வந்து தீவிரவாதி தான் இவர். சரிங்களா, இவருடைய பாசறையில் பயின்றவர் தான் நம்முடைய ராஜாஜி, சேலத்து மாம்பழம் என்று அறிய பெறக்கூடிய ராஜாஜி. மூதறிஞர் எல்லாம் சொல்ற சாணக்கியர் சொல்றேன் பார்த்தீங்க, அந்த ராஜாஜி தான் இவருடைய பாசறையில் படித்தவர். விஜய ராகவாச்சாரியனுடைய பாசறையில் படித்தவர் தான் யார், அவர். ஓகேங்களா, அப்போ 1920 நாக்பூர் மீட்டிங் போது தலைமை தாங்கியிருக்காரு. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் சார் இவர். ஓகேங்களா, ஞாபகம் வச்சிங்க. சரி, ஓகே சார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2வது டெஸ்ட்டில் இருக்கிற வினாக்கள்லாம் பார்த்தோம். இதே மாதிரி நம்ம அடுத்த டெஸ்ட்டும் வினாக்கள் நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, பாய். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய சென்னை அகாடமி. நம்ம பார்க்க போகிறது அடுத்த டாபிக் எக்கனாமிக்ஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எக்கனாமிக்ஸில் அடுத்ததாக இருக்கக்கூடிய சிலபஸ் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பார்த்துருப்போம். ஓகேங்களா, அதில் பிளானிங் கமிஷன் நிதி அதை பற்றி நம்ம பார்த்துருப்போம், 5 இயர் பிளான் பார்த்துருப்போம். இது அடுத்த வீடியோவாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ. ஓகேங்களா, வருவாய் ஆதாரங்கள், அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி, அடுத்து நிதி கொள்கை, பணக்கொள்கை சொல்லலாம், நாணய கொள்கை சொல்லலாம், அடுத்து ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையத்தை பற்றி பார்க்குறோம். ஓகேங்களா, அப்புறம் இவ்வளவு மத்திய மாநில அரசுக்கு நிதி பகிர்வு, அடுத்து சரக்கு மற்றும் சேவை வரி, ஒரு 6 டாபிக்காக நம்ம வந்து இன்னைக்கு கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆணையத்தை பற்றி இருக்குது. ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பு விதி 280 படி நிதிக்குழுன்னு சொன்னாலும் சரி, நிதி ஆணையம் சொன்னாலும் சரி. ஓகேங்களா, நிதிக்குழு பகுதி சட்டப்பூர்வ அமைப்பாகும். இந்த வார்த்தையை தெளிவாக கவனிக்கணும். ஓகேங்களா, பகுதி சட்டப்பூர்வ அமைப்பு. என்ன சார் பகுதி அப்படின்னா, ஆக்சுவலா இதை வேற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா, இது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையம் சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. இதோட வேலை என்ன, மத்திய அரசுக்கு வரக்கூடிய வருமானத்தை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மாநில அரசுக்குள்ளேயும் தனித்தனியா பிரிச்சு கொடுக்கணும். வெர்டிக்கல் ஹரிசாண்டல் டிவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து நிதி ஆணையத்தோடைய முக்கிய பணியே ஆகும். சரிங்களா, ரைட். இப்போ இதுக்கு தனியா ஆர்டிகல் இருக்குதா, ஆர்டிகல் இருக்குது. இங்க பார்ட்டியில படிச்சிருப்பீங்க, கான்ஸ்டிடியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஸ்டாச்சுரி பாடிஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு தான் இந்த நிதி ஆணையம். ஓகே, அப்ப நிதி ஆணையத்துக்கு தனியா என்ன ஆர்டிகல் இருக்குது, ஆர்டிகல் தனியாவே இருக்குது, ஆர்டிகல் 280. ஓகேங்களா, அப்போ இந்த ஆர்டிகல் நிதி ஆணையம் வந்து ஒரு பகுதி சட்டப்பூர்வ அமைப்பு சொல்றாங்க. இது ஒரு அரசியல் அமைப்பு சார்ந்த அமைப்பு. இது இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பகுதி சட்டப்பூர்வ, அதாவது இங்கிலீஷ்ல பாருங்க குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அதே அதிகாரம் இந்த நிதி ஆணையத்துக்கு இருக்குது. ஓகேங்களா, ஒரு சில அதிகாரம் தவிர. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ட்டு வந்து எந்த நேரத்தினாலும் யாரனாலும் வந்து மெமோ அனுப்பி வர சொல்லலாம். ஓகேங்களா, கோர்ட்டுக்கு வந்து யாருனாலும் விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. அதே மாதிரியே ஃபினான்ஸ் கமிஷனுக்கும் இந்த அதிகாரம் இருக்கு. ஓகேங்களா, அது பகுதி நீதி சார்ந்த அதிகாரம் கூட நம்ம போடலாம். ஓகேங்களா, எனிவே ஆனாலும் இதுவும் அதே மாதிரி தான். ஃபினான்ஸ் கமிஷனும் கோர்ட் செய்யக்கூடிய எல்லா வேலையும் செய்யலாம், ஆனா தண்டனை மட்டும் வழங்க முடியாது. அது மட்டும் நிதி ஆணையத்தை கிடையாது. அதனாலதான் பகுதி குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேங்களா, அதே இது நிதி ஆணையம் சட்டப்பூர்வ அமைப்பு அப்படிங்கிற வார்த்தை மட்டும் வந்தால் அது தவறு. சரிங்களா, ஏன் அது தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அரசியல் அமைப்பு சார்ந்த அமைப்பு. ரைட். ரெண்டாவது ஸ்டெப் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கரெக்ட். நிதிக்குழு 1951ஆம் ஆண்டு மத்திய மாநிலங்களுக்கிடையான நிதி உறவை வரையறுப்பதற்காக அமைக்கப்பட்டது. எஸ், இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா, மொத்தமாக நிதி ஆணையம் 1லிருந்து 15 நிதி ஆணையம் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, அதனால ஆக்சுவலா இன்னைக்கு டேட்ல நடைமுறை இருக்கக்கூடிய நிதி ஆணையம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 15வது நிதி ஆணையம் தான். சரிங்களா, போன வாரம் தான் என்ன பண்ணாங்கன்னா 16வது நிதி ஆணையத்தை நியமனம் பண்ணியிருக்காங்க இப்பதான். ஓகேங்களா, யாரு தலைவரா இருக்காங்க 16வது நிதி ஆணையத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் பணக்காரியா. ஓகேங்களா, நிதியக்கூடிய முன்னாள் வைஸ் சேர்மன் அவர் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடியவர் 16வது நிதி ஆணையத்துக்கு. ஓகேங்களா, ரைட். ஓகே, அப்போ நிதிக்குழு 1951ஆம் ஆண்டு மத்திய மாநில அரசு இருப்பதற்காக முதலாக
மாற்றப்பட்டது. 51 இருந்து இப்போ வரைக்கும் வரிசையா ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நியமனம் பண்றது. அப்ப 2 ஸ்டேட்மெண்ட் சரிதான், சரியான கூட்டு தான் தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. அப்போ சி ஆன்சர் 1 and 2. அடுத்த கொஸ்டின், பின்வரும் 15ஆம் நிதி ஆணையத்தை பற்றிய தவறான கூற்று. ஸ்டேட்மெண்ட் நல்லா வாசிக்கணும், சும்மா மேம்போக்கா வாசிக்கிட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்தாலே கரெக்டானதுன்னு போட்டுறக்கூடாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, என்கேசி நான் சொன்னோம்ல, இருக்கக்கூடிய 15 நிதி ஆணையத்துடைய தலைவர் எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டது சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் புக்கிலேயே டேபிள் கலத்துல கொடுத்துருப்பாங்க. நம்ம மெட்டீரியல் எப்படி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அது எல்லாமே படிக்க வேணாம், ஆனா செலக்டிவானது. ஃபார் எக்ஸாம்பிள் முதல் 2, லாஸ்ட் ஒரு 3, அப்புறம் வந்து முக்கியமான ஃபேமஸா இருக்கக்கூடிய நபர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து PV ராஜமன்னார், நம்ம தமிழ்நாட்டில் மத்திய மாநில அரசு உறவுகளை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட நபர், அங்க பினான்ஸ் கமிஷன் உறுப்பினராக இருப்பார். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி முக்கியமான நபர்கள் குறித்த பினான்ஸ் கமிஷனை மட்டும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். இப்போ 15ஆவது நிதி ஆணையத்துடைய தலைவர் NK சிங் சொல்றாங்க. எஸ், கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 15ஆம் நிதி ஆணையம் 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது, நியமிக்கப்பட்டது அப்படின்னா அது தவறு. சரிங்களா? 2017ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு டேட்ல நடைமுறையில் இருக்கக்கூடிய நிதி ஆணையம் என்ன கேட்டா 15ஆம் நிதி ஆணையம் தான். அதோடைய ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 2020 இருந்து 2025 வரைக்கும் அதோடைய ரெக்கமெண்டேஷன் இருக்கும். அதனாலதான் இப்போ நான் போன சொன்ன மாதிரி புதிதாக அடுத்த நிதி ஆணையத்தை நியமனம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இந்த வருஷம் எண்டிங்குள்ள அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடுவாங்க. அந்த ரிப்போர்ட் அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த வருஷத்துல இருந்து 2026 ஏப்ரல் 1 இருந்து அதோடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நடைமுறை ஆகும். சரிங்களா? ரைட். இப்போ 15ஆம் நிதி ஆணையத்துடைய செயல்பாடு காலம் நான் இப்ப சொல்லிட்டேன், 2020 இருந்து 2025. ஓகேங்களா? அப்போ 2ஆம் ஸ்டேட்மெண்ட் தவறு, முதல் ஸ்டேட்மெண்ட் 3ஆம் ஸ்டேட்மெண்ட் சரி. இப்போ தவறான கூட்டத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க, 2 மட்டும் சரி. ஓகேங்களா? பி. நிதி குழுவின் பணிகள். ஓகேங்களா? நான் சொல்லிட்டேன், நிதி ஆணையத்துக்கு ஆர்டிகல் என்ன கேட்டாங்கன்னா ஒரே ஆர்டிகல் தான் நான் சொல்லியிருப்பேன், 280. ஓகேங்களா? அந்த 280லையும் சப் கிளாஸ் வரும். ஓகேங்களா? 280(1), 280(2), 280(3) சொல்லிட்டு நிறைய சப் கிளாஸ் வரும். ஓகேங்களா? இங்க நிதி குழுவுடைய பணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேங்களா? நிதிகளுடைய பணிகள் அப்படின்னு சொல்லும் போது ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா? ஆர்டிகல் 280 சப் கிளாஸ்ல 3 இதுதான் பாத்தீங்கன்னா நிதியக்கூடிய பணிகள். ஓகேங்களா? மேக்சிமம் அது இருக்கக்கூடிய ஆர்டிக்கலை மட்டும் பார்த்துக்கோங்க. சப் கிளாஸ் வந்து ரேரஸ்ட் தான் கேட்பதற்கான சாத்தியம். ஏன்னா நமக்கு வந்து எக்கனாமிக்ஸ் சிலபஸ் நிதி ஆணையம் சொல்லிட்டு தனியா கொடுத்துருக்கனால கேட்கலாம், அவ்வளவுதான், தவிர ரொம்ப முக்கியம் கிடையாது. அடுத்து பின்னர் கூட்டுறதை கவனிக்கணும், தவறான கூட்டு தான் இங்கேயும் கேட்கிறாங்க. ஓகேங்களா? இந்தியாவில் காகித பணங்கள், நாணயங்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது ரிசர்வ் வங்கி இந்தியாவால் வெளியிடப்படுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது கரெக்டா அப்படின்னா தவறு. அதை கவனிச்சுக்கணும். இந்தியால RBI வெளியிடுவது ரூபாய் நோட்டுகளை மட்டும்தான் வெளியிடுதே தவிர நாணயங்களை வெளியிடுவது கிடையாது. ஓகே, இந்தியாவில் நாணயங்களை வந்து RBI வெளியிடுறது கிடையாது, ரூபாய் நோட்டுகளை மட்டும்தான் RBI வெளியிடுது. அப்ப நாணயங்களை வெளியிடுறது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா பினான்ஸ் மினிஸ்ட்ரி. ஓகேங்களா? நிதி அமைச்சகம் தான் நாணயம் வெளியிடுறாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கவனிச்சு ரீட் பண்ணணும். ஓகேங்களா? ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அப்போ தவறு, முதல் ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்து 2ஆம் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, காகித பணங்கள் அதிகாரம் பெற்ற சட்டப்பூர்வ செலவாணி ஆகும். எஸ், 100% கரெக்ட் தான். ஓகேங்களா? ஏன்னா இந்தியாவில் நம்ம காகித பணத்தை எங்கு கொடுத்தாலும் யாருனாலும் கண்டிப்பா வாங்கணும், அக்செப்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா இஸ் ஏ ஃபயட் மணி அண்ட் லீகல் டெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசால் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செலவாணி அப்படின்னா அது ரூபாய் நோட்டுகள். அதனால இது கண்டிப்பா எல்லா இடங்களும் இந்தியாவுடைய எல்லைக்குட்பட்ட எல்லா இடங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ 2ஆம் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரி, தவறானது கேட்கிறாங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் தவறு, ஆன்சர் ஏ. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், கூற்று காரண கொஸ்டின். RBI அரசின் வங்கியாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம நடத்தும் போதே சொல்லியிருப்போம், RBI பத்தி ரொம்ப டீட்டெயிலா படிக்கணும். அது உருவாக்குனதுல இருந்து யார் முதல் சேர்மன், இப்போ யாரு கவர்னரு, ஓகேங்களா? அதை எப்போ நேஷனலைஸ் பண்ணாங்க, அது யாருடைய புத்தகத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது, அது என்னென்ன உள்ளுக்குள்ள என்ன கமிட்டி இருக்குது, எத்தனை மெம்பர்ஸ், ரொம்ப டீட்டெயிலா RBI பத்தி படிக்கணும். அப்படி RBI பத்தி படிக்கும் போது RBI உடைய ஃபங்க்ஷன்ஸ் படிப்போம். ஓகே, புக்ல இருக்குது. அத ஃபங்க்ஷன்ஸ் சொல்லும் போது ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் இருக்கும். ரூபாய் நோட்டை வெளியிடுறது, கடன் மேனேஜ் பண்றது, ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எல்லாம் பார்க்கறது. இதை தாண்டி அது கவர்மெண்ட்டுக்கு ஒரு வங்கியாக செயல்படுகிறதுன்னு சொல்லியிருப்போம். பாருங்க, RBI அரசின் வங்கியாக செயல்படுகிறது. ஓகே, ஏன் செயல்படுது அப்படின்னா அரசின் செலவினங்களுக்கு பணம் வழங்குவதே RBI தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திடீர்னு அரசின் செலவுகளை வந்து கட்டுப்படுத்த முடியல. ஓகேங்களா? அதாவது அதிகமா செலவு அதிகமா இருக்குது. ஓகேங்களா? அப்போ RBI கிட்ட தான் இந்திய அரசே வந்து கடன் வாங்கும். ஓகே, அவர்கள் மூலமாக மக்கள்கிட்ட கடன் வாங்குவோம். அதனாலதான் இதை சொல்றாங்க 2ஆம் ஸ்டேட்மெண்ட். இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் 2ஆம் ஸ்டேட்மெண்ட் சரியான விளக்கம் தான். ரெண்டும் சரி, சரியான விளக்கமும் ஆகும். ஓகேங்களா?
சி. அடுத்து திருப்பி ஆர்பிஐ பத்தி. ஓகேதா, வங்கிகள் குறை தீர்ப்பாய திட்டம், இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலங்களில் வங்கிகள் உருவாக்கும் பொழுது வங்கிகள் ஏகப்பட்ட குறைபாடுகள் கம்ப்ளைண்ட் அதிகமாக வந்துட்டு இருந்தது. ஓகே, அதை யார்கிட்ட கொண்டு போய் அணுகுவதுங்கிறது வந்து ஏகப்பட்ட சிரமமாக இருந்தது. ஓகேங்களா, மேனேஜர் வரமாட்டார், மேனேஜர் வந்தாலும் ஒழுங்காக வேலை செய்யறது கிடையாது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் அதுக்குன்னு ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் என்ன டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஆம்புட்ஸ்மேன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, பேங்கிங் ஆம்புட்ஸ்மேன். ஆம்புட்ஸ்மேன் அப்படின்னாலே குறை தீர்ப்பாயம், குறைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகே, அப்ப அந்த குறைகளை தீர்க்கக்கூடிய அமைப்புகள்ல யார் யார் வந்து செயல்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, அப்ப குறைகளை தீர்க்கக்கூடிய அமைப்புகள்ல எந்த வருஷத்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட். இந்திய ரிசர்வ் வங்கி 1995ஆம் ஆண்டு வங்கி குறை தீர்ப்பாயம் அறிமுகப்படுத்தப்பட்டது. எஸ், முதல் ஸ்டேட்மெண்ட் சரி. ஓகே, அடுத்து இத்திட்டத்தின் கீழ் புகார்தாரர்கள் தங்கள் புகார்களை இணையவழி உட்பட அனைத்து வழிகளிலும் பதிவு செய்யலாம். எஸ், நீங்க ஆர்பிஐ உடைய வெப்சைட்டுக்கு போனீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஆம்புட்ஸ்மேன் தனி ஒரு பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா எந்த பேங்கை பத்தினாலும் கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகேங்களா, ரைட். ரெண்டாவது தான் அது லெட்டர் மூலமா இணையவழினா எப்படினாலும் பண்ணலாம். அடுத்து தீர்ப்புகள் மற்றும் வங்கிகளின் மற்ற முடிவுகளுக்கு எதிராக அவர்கள் குறை தீர்ப்பாளர்களிடம் மேல்முறையீடு செய்யலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேங்க் நம்ம லோன் வாங்கியிருக்கோம், அந்த லோனை வந்து கரெக்டாக ரீபே பண்றோம், ஏதாவது ஒரு சில முரண்பாடுகள் காரணமாக அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து லீஸுக்கு விடுறாங்க. ஓகே, அது நம்ம என்னதான் அதை கேட்டாலும் அது ரூல்ஸை மீறி அவங்க ஏதாவது பண்றாங்க அப்படின்னா நம்ம ஆர்பிஐ கிட்ட முறையிடலாம். ஓகேங்களா, தாராளமா ஆர்பிஐ கிட்ட முறையிடலாம். ஓகேங்களா, அதுதான் இதை சொல்றாங்க. தீர்ப்புகள் மற்றும் வங்கிகளின் மற்ற முடிவுகளுக்கு எதிராக குறை தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடு செய்யலாம். 3 ஸ்டேட்மெண்ட் இந்த ஆம்புட்ஸ்மேன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா வச்சிருக்காங்க. அப்ப எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான், மேற்கண்ட அனைத்தும். சரிங்களா, அடுத்து ஈஸியான ஒரு கேள்விதான். இதான் ஆர்பிஐ பத்தி தான் பேங்கிங் டாபிக் படிக்கணும். இந்தியாவுடைய பேங்கிங் பிரசிடென்சி வங்கிகள் 1921ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி ஒருங்கிணைக்கப்பட்டு டேஸ் என்ற வங்கிகளாக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா இந்தியாவில் பிரிட்டிஷ்கார வங்கம் வரும்போது முதலாக அவங்க உருவாக்கப்பட்ட ஒரு வங்கி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவுடைய முக்கியமான இடங்கள்ல 3 வங்கி உருவாக்குனாங்க. ஓகேங்களா, அது என்ன முக்கியமான 3 இடங்கள்? பெங்கால், அதான் கல்கத்தா. ஓகே, பெங்கால் சொல்லுவாங்க, பேங்க் ஆஃப் பெங்கால். அடுத்து பேங்க் ஆஃப் மும்பை, அதான் பம்பாய். அடுத்து பேங்க் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேங்க் இருந்தது. ஓகே, பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பம்பாய், பேங்க் ஆஃப் மெட்ராஸ். இந்த 3 பேங்கையும் 1921ஆம் ஆண்டு மெர்ஜ் பண்ணிட்டாங்க, அதாவது சேர்த்து ஒரே பெயரை சொல்லி கூப்பிட்டாங்க. அதுதான் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இந்த இம்பீரியல் பேங்க் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியா நாட்டுடைமை ஆக்கி 1955 தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்திருக்கோம். ஓகேங்களா, புரியுதா? அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரொம்ப ரொம்ப பழமையானது. எப்போ 1800களில் உருவாக்கப்பட்டு அப்புறம் 1921 சேர்க்கப்பட்டது. எப்படி பார்த்தாலும் 100 வருஷத்துக்கு மேல் பழமையான ஒரு வங்கினா அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, ரைட். அடுத்து பாருங்க, இது ரொம்ப முக்கியம். இது கான்செப்ட் கொஞ்சம் புரிஞ்சு படிச்சுக்கணும். ஓகேங்களா, பணத்தின் அளிப்பை கட்டுப்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கியால் மேற்கொள்ளப்படும் கருவிகளே ரெப்போ விகிதம், மீள் ரெப்போ விகிதம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த 2 விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். கிளாஸ் தான் நடத்தினாதான் புரியும். ஓகே, ரெப்போ ரேட், ரெப்போ விகிதம், ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஓகேங்களா, மீள் ரெப்போ விகிதம். ஓகேங்களா, ரெண்டுமே படிக்கணும். ஓகே, RRR ரெப்போ விகிதம், மீள் ரெப்போ விகிதம். அதான் இந்த 2 வார்த்தையும் பாருங்க, ரெப்போ விகிதம், மீள் ரெப்போ விகிதம், RRR. ஓகேங்களா, அப்ப இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அப்ப RRR அதான் ரெப்போ விகிதம்னா என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எப்பெல்லாம் பேங்குக்கு கடனா பணம் தேவைப்படுதோ. ஓகேங்களா, எப்பெல்லாம் பேங்குக்கு கடனாக பணம் தேவை, எப்படி நமக்கு கடன் தேவைப்படும் போது பேங்க் கிட்ட போய் கேட்கிறோமோ அதே மாதிரி பேங்குக்கு கடன் தேவைப்படும் போது ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குவாங்க. ஓகேங்களா, அதாவது கமர்ஷியல் பேங்க் பாரோயிங் மணி ஃப்ரம் யார்கிட்ட? ஆர்பிஐ கிட்ட இருந்து. ஓகேங்களா, அப்படி வாங்கும்போது ஆர்பிஐ அதன் மீது விதிக்கப்படக்கூடிய வட்டிக்கு பெயர் தான் ரெப்போ விகிதம். ஓகேவா, நம்ம லோன் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க அதே மாதிரி ரெப்போ விகிதம். இது ஆவரேஜா எவ்வளவு இருக்குது? ரீசன்ட் ட்ரெண்ட் 6.5. ஓகேவா, 6.5. அடுத்து பாருங்க, அப்போ அப்படியே ஆப்போசிட்டா ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஓகேவா, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எப்படின்னா கமர்ஷியல் பேங்க் கிட்ட எக்ஸஸ் ஆஃப் மணி இருந்தா அதை ஆர்பிஐ கிட்ட அப்லோட் பண்ணுவாங்க, அதாவது டெபாசிட் பண்ணி வைப்பாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா மணி இருந்தா என்ன செய்யும்? பேங்க்ல போய் FD போடுறோம். அதே மாதிரி கமர்ஷியல் பேங்க் ஆர்பிஐ டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்களா, அதுக்கு மேல போடக்கூடிய வட்டிக்கு பேரு மீள் ரெப்போ விகிதம். ஓகேங்களா, அது கிட்டத்தட்ட சம்திங் 3.3 3.5 சம்திங் தான் இருக்குது. ஓகேங்களா, அப்ப பாருங்க, அப்ப எப்பவுமே
ரெப்போ ரேட் அதிகமாக தான் இருக்கும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை விட, ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம பேங்க்ல வாங்கக்கூடிய லோன் எல்லாமே இந்த ரெப்போ விகிதத்தை விட அதிகமாக தான் இருக்கும். கார் லோன், ஹவுசிங் லோன் எல்லாமே ஒரு 8-10% தானே. ஓகே, அதனால தான் இது. ஓகே, பார்த்தீங்களா 6.5 அதுக்கு மேலே தான். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் கண்டிப்பாக ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். அப்படி இல்லாமல் இது அதிகமாகவும் இது கம்மியாக இருந்தால் என்ன செய்வான், ஆர்பிஐ வந்து என்ன செய்வாங்க, சரி பேங்க் வந்து என்ன செய்வாங்க, ஆர்பிஐ கிட்டே லோன் வாங்கி அவங்ககிட்டே டெபாசிட் பண்ணி லாபத்தை சம்பாதிப்பாங்க. அதனால் எப்போவுமே இப்படி கம்மியாக தான் இருக்கும். அதுதான் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். பாருங்க, மீன் ரெப்போ விகிதம் எப்போவுமே ரெப்போ விகிதத்தை விட அதிகமாகவே இருக்கும்னு சொல்லிட்டாங்க. தப்பு. ஓகேவா, கம்மியாக தான் இருக்கும். இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு, முதல் ஸ்டேட்மெண்ட் சரிதான். ஓகேங்களா, இந்த ரெண்டு டூலை வச்சு தான் இந்தியாவுடைய மணி சப்ளை, பண அளிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, இந்தியாவுடைய மணி சப்ளையை வச்சு என்ன செய்யுது, இந்த ரெண்டு டூலை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்தியாவில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சடனாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. இந்தியாவில் பணப்புழக்கமே இல்லை, கோவிட் டைம் மாதிரி பணப்புழக்கமே இல்லை அப்படின்னா ரெண்டு இதையும் டிக்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, அப்போதான் வந்து ஈஸியாக லோன் எடுப்பான், ஈஸியாக வந்து பேங்க்ல வந்து பணம் வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் கம்மி பண்ணிக்குவாங்க. சரியா, அடுத்து பின்வருவனவற்றில் பண அளிப்பினை தீர்மானிக்கும் காரணிகள் எவை அப்படின்னு சொல்றாங்க. திருப்பி அந்த மணி சப்ளை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, அதாவது ஒரு நாட்டுல மணி சப்ளை இல்லைன்னா அந்த நாடு சொல்லி முடிஞ்சது. ஓகேங்களா, மணி சப்ளை அந்த அளவுக்கு முக்கியமானது. ஓகே, அப்ப மணி சப்ளைவை முடிவெடுக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ், காரணிகள் எதெல்லாம் அப்படி நினைக்கிறாங்க. ஓகே, இது எல்லாமே காரணிகள் தான். சிடிஆர், சிஆர்ஆர், ஆர்டிஆர், எஸ்எல்ஆர். ஓகேங்களா, சிடிஆர் அப்படின்னா கேஷ் டெபாசிட் ரேஷியோ, ஆர்டிஆர் அப்படின்னா ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ. ஓகே, சிஆர்ஆர் அப்படின்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, எஸ்எல்ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுரி லிக்விடிட்டி ரேஷியோ. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தான், ஆனால் வேற வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டிஆர் அப்படின்னா ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ, அதாவது வங்கிகள் கமர்ஷியல் பேங்கு அவங்க கிட்டேயே, ஓகே ஆர்பிஐ கொடுக்க வேணாம், அவங்க கிட்டேயே ஒரு மினிமம் டெபாசிட் அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு பேர் தான் ஆர்டிஆர். ஓகே, எஸ்எல்ஆர்னா ஆர்பிஐ கிட்ட ஒரு குறிப்பிட்ட அசட்டை வந்து கொடுத்து வைக்கணும். ஓகே, தமிழ் எஸ்எல்ஆர்னு சொன்னா சட்டப்பூர்வ நீர்மை விகிதம். ஓகேங்களா, சிஆர்ஆர் அப்படின்னா ரொக்க கையிருப்பு விகிதம், இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ இது எல்லாமே பணப்புழக்கத்தை, பண அளிப்பை வந்து நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் மேற்கண்ட அனைத்தும். சரிங்களா, ஆல் ஆஃப் தி அபோவ். ஓகேங்களா, ஏன்னா நம்ம கிட்ட நான் போன தடவை சொன்ன மாதிரி தான், மணி சப்ளை இல்லைன்னா அந்த ரெப்போ விகிதத்தை கூட்டுற குறைக்கிற மாதிரியே தான் இங்கேயும். மணி சப்ளை இல்லாத பட்சத்தில், மணி சப்ளை இருக்கிற பட்சத்தில் கூட்டுவாங்க, குறைச்சிக்குவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா, ரைட்டா, எடுத்து போடாமா. அடுத்து ஆர்டிகல் வச்சு, ஏன்னா அந்த மத்திய மாநில அரசு உறவுகளை பற்றி ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அதில் வந்து இந்த ஆர்டிகல் இருக்கும். இது பாலிட்டிலையும் இந்த ஆர்டிகல் படிக்கணும், எக்கனாமிக்ஸ்லையும் படிக்கணும். சரிங்களா, ரைட். ஆர்டிகல் பாருங்க, ஒவ்வொரு ஆர்டிகல் இதில் ஈஸியாக உனக்கு தெரிஞ்ச ஆர்டிகல் போடு. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 280 நம்ம இப்போ தான் படித்தோம். ஓகே, ஆர்டிகல் 280 என்னது, ஃபினான்ஸ் கமிஷன். அப்போ ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி எதாவது இருக்கா பாருங்க. ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு கிடையாது 5 ஆண்டுகளுக்கு, 5 வார்த்தை வந்து சொல்லி முடிஞ்சது, அவ்வளோதான். இதுதான் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே நிதி உறவை வரையறுப்பது ஃபினான்ஸ் கமிஷன் தான். அப்போ டிக்கு வந்து 2, அதை மட்டும் மேட்ச் பண்ணி எத்தனை ஆப்ஷன் அடி ஆகுதுன்னு பாருங்க. இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கு, இந்த 2 ஆப்ஷன் அடி. டிக்கு வந்து 2, பார்த்தியா, ரைட். அப்போ மீதி இதான் பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்து 275(1) இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து இந்த கிராண்ட்ஸ் இன் எய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கிராண்ட்ஸ் இன் எய்டு அதாவது மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கக்கூடிய மானியங்களை பற்றி பேசக்கூடியது. அதுதான் மத்திய அரசு மாநிலத்திற்கே வைக்க உள்ள மானிய அளவை நிர்ணயிப்பது. ஓகேங்களா, வாங்க உள்ள மாநிலத்தோட அந்த மானியத்தோடைய அளவை வந்து நிர்ணயிக்கிறது இந்த ஆர்டிகல் தான். 275 சப்கிளாஸ் 1. ஓகேங்களா, அப்போ இதுக்கு வந்து 4. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சரத்து 268 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்தக்கூடிய வரிகள் 3. சரத்து 269 மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வரிக்கு பேர் தான் ஆர்டிகல் 269. அப்படி மேட்ச் பண்ணா 1, 3, 4, 2 ஆப்ஷன் ஏ. சரியா, ஆர்டிகல் முக்கியம்பா. இது ஏதாவது நிறைய ஆர்டிகல் சீக்வன்ஸா வரும். 67 இருந்து ஆரம்பிக்கிற ஆர்டிகல்ல ஒரு 4-5 ஆர்டிகல் நீங்க படிச்சீங்கன்னா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி கூட நீங்க போட்டுடலாம். ஓகேங்களா, மெயினா இந்த 2 ஆர்டிகல் ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. ப்ரீவியஸ் இயர்ல 269 கேட்டிருக்காங்க. ஆனாலும் சரியா, போன வருஷம் கூட எக்ஸாம்ல கேட்டாங்க. அடுத்து ஆர்பிஐ பேங்கிங் படிக்கிற மாதிரி
ஒரு கான்செப்ட் என்ன படிக்கணும்னா ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் படிக்கணும். ஓகேங்களா, அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க். ஓகேங்களா, வட்டார ஊரக வங்கி. ஓகேங்களா, இது எதுக்காக அப்படின்னா கிராமப்புறங்களுடைய மேம்பாடு, விவசாய மேம்பாட்டிற்காக மட்டுமே உருவாக்கக்கூடிய ஒரு பேங்க் தான் இந்த வட்டார ஊரக வங்கி. 1975ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த வங்கி 20 அம்ச திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. 20 பாயிண்ட் ப்ரோக்ராம். ஓகேங்களா, 20 அம்ச திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆர்ஆர்பி. ஓகேங்களா, ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. 275. சரிங்களா, ரைட். வட்டார ஊரக வங்கிகளில் மைய அரசாலும் மாநில அரசாலும் நடத்துகின்ற வணிக வங்கிகளாலும் அளிக்கப்படும் மூலதன பங்கு என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வட்டார ஊரக ரீஜனல் ரூரல் பேங்கோடைய டெபாசிட். ஓகேங்களா, அதை எவ்வளவு வந்து அலோகேட் பண்றாங்க, அதோடைய ஷேர் கேபிட்டல். ஓகேங்களா, அதோடைய சொத்து மதிப்பை எவ்வளவு பெர்சன்டேஜ் சொல்றாங்க. ஓகேங்களா, அப்போ மத்திய அரசு எவ்வளவு பெர்சன்டேஜ், அதிக பெர்சன்டேஜ், அதாவது 50%. ஓகேங்களா, மாநில அரசு ரொம்ப கம்மி 15%. இந்த வணிக வங்கி அப்படின்னா ஸ்பான்சர் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரீஜனல் ரூரல் பேங்க் இருக்குன்னா அதுக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அந்த ஸ்பான்சர் பேங்க் தான் 35%. அதோடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா 50:15:35. சரிங்களா, இதுதான் அதோடைய ரேஷியோ. தமிழ்நாட்டில் ஒரு ஆர்ஆர்பி பேங்க் ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா பாண்டியன் கிராம பேங்க், பல்லவன் கிராம பேங்க் இருந்தது. இப்போ அந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி என்ன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு கிராம வங்கி அப்படின்னு சொல்லிட்டு இன்றளவும் கிராமங்கள்ல இருக்கு. ஓகே, கிராமத்துல பாருங்க இருக்கும். அடுத்து மின்சார நுகர்வு மற்றும் விற்பனைக்கான வரி எந்த வரி மூலத்தில் அமைகிறது இது வரும் அப்படி சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு வருவாயும் யாருக்கிட்ட போகுது. ஓகேடா, இது யாருக்கு போகும், இந்த விற்பனை வரி அப்படின்னு வந்தாலே வார்த்தை போட்டுருவோம். யாருக்கு, மாநில அரசு. சரிங்களா, மாநில அரசுக்கு தான் சேல்ஸ் டேக்ஸ் அப்படி இல்லைன்னா வேட்டுங்கிறது போகுது. ஓகேங்களா, ரைட். அடுத்து வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பணத்தோடைய வேல்யூ ஈஸியானது தான். ஓகேங்களா, எந்தெந்த நாடு எந்தெந்த நாணயத்தை யூஸ் பண்ணுது ஈஸியாக போட்டுடலாமா. சீனாவுக்கு யுவான். கரெக்டா, சீனாவுக்கு யுவான். ஓகேங்களா, டிக்கு 1. மலேசியாவுக்கு ரிங்கிட் 4. ஓகேங்களா, ஆஸ்திரேலியாவுக்கு டாலர். இங்கிலாந்துக்கு வந்து பவுண்டு. ஓகேங்களா, 2341 2341 ஆப்ஷன் ஏ. ஓகேவா, ஈஸி தானே. ஏதாவது ஸ்கூல் புக்லேயே இருக்கு, 9th புக்கில் இருக்கும். அடுத்த கொஸ்டின், எந்த விதி மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிக்கும் மற்றும் பயன்படுத்துது? நம்ம இப்பதான் பார்த்தோம். ஓகேங்களா, அந்த மேட்ச்ல பார்த்தோம் 268 எக்ஸ்பிளைன் தேவையில்லை. ஓகேங்களா, ஒரு சில வரிகளை இந்த மாதிரி வந்து கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. ஓகே, அடுத்த வரிகள் தொழில் மீது, வர்த்தகங்கள் மீது, அழைப்புகள் மீது, வேலை வாய்ப்பு மீதான தொழில் வரி. ஓகேங்களா, அதாவது ஒரு நிறுவனத்தின் மீது போடக்கூடிய வரிகள் வருவாய் மூலம் எதன் கீழே வருது அப்படின்னா மாநில அரசு கீழே தான் வருது. ஓகேங்களா, மாநில அரசு கீழே. ரைட். அடுத்து தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கிறாங்க. தவறான கூற்று மத்திய மற்றும் மாநில அரசுக்கு இடையான வரி பங்கீடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, பாருங்க, மத்திய மாநில அரசுக்கு இடையான வரி பங்கீடு கவனிச்சுக்கோங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டாக்ஸ் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். ஓகே, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 58:42 கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலா தவறு தான். ஓகேங்களா, தவறு தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய 15வது நிதி ஆணையத்தோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில ஒரிஜினலா அவங்க சொன்னது 58:42 தான். அதாவது 58% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுக்குவாங்க, 42% ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சுக்குவாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீரை மாநிலத்திலிருந்து யூனியன் பிரதேசமா 2ஆ பிரிச்சதுனால இது என்ன பண்ணிட்டாங்கன்னா 59:41 அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. GST states now get 50%. ஓகேங்களா, ஆமா, இது சரிதானே. நல்லா கவனிச்சுக்கோ. GST வந்து நம்ம ஒரு வரி விதிக்கிறோம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பொருள் இப்போ சிலிண்டர் மேல என்ன விதிக்கிறாங்கன்னா 18% GST விதிக்கிறாங்க. ஓகேங்களா, அதை அப்படி 2ஆ பிரிக்கிறோம். CGST SGST அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிக்கிறோம். CGST SGST அப்படி பிரிக்கும் போது இவங்களுக்கு 10 இவங்களுக்கு 8 அப்படி கிடையாது. ஈக்குவல் ஷேர் 9:9. அப்போ 50% வந்து அலோகேட் பண்ணுது. ஓகேங்களா, அப்போ இது 2ஆம் ஸ்டேட்மெண்ட் சரி, முதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தவறு. ஓகேங்களா, அப்படி மேட்ச் பண்ணும்போது தவறானது இதுதான் கேட்கிறாங்க, 1 மட்டும்தான் தவறு. சரிங்களா. அடுத்து நெஃப்ட் transaction happens in the real time, hence fast. Yes, உண்மைதான். ஓகேங்களா, நெஃப்ட் அப்படினாலே ஃபுல் ஃபார்ம் என்ன, சரி தவறு பாது. நெஃப்ட் அப்படின்னா என்னன்னா நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா தேசிய பண பரிமாற்றம். ஓகேங்களா, இந்த ரெண்டுமே வந்து அந்த இது RTGS இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கு பாருங்க. RTGS ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே அப்படியே உல்டாவா இருக்குது பாருங்க.
ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்டுக்கு தான் இது வரும். நிகழ்நேரத்தில் அப்படின்னா உடனடியா நிகழ்நேரத்தில் பரிமாற்றம், எனவே விரைவா செயல்படும். அப்போ ஆர்டிஜிஎஸ் மூலமா இது ரெண்டுமே என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் நம்ம கூகுள் பே போன் பே யூஸ் பண்ணா முத வந்து இந்த மாதிரி நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்படி யூஸ் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு டூல் தான் இந்த ரெண்டு டூல். ஓகேங்களா? அப்ப நெஃப்ட் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அனுப்பும் போது கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேங்களா? தொகுப்பாக தான் அனுப்பணும், மொத்தமா சேர்த்து தான் வந்து நெஃப்ட்டை வந்து அனுப்ப முடியும், தனியா அனுப்ப முடியாது. ஓகேங்களா? அதே இது ஆர்டிஜிஎஸ் அப்படின்னா அனுப்புன உடனே போயிடும். ஓகேங்களா? ஆனா ஆர்டிஜிஎஸ் அனுப்புவதற்காக மினிமம் லிமிட்டே வந்து 2 lakhs தான் மினிமமே அனுப்ப முடியும். ஓகேங்களா? அப்போ ரெண்டுமே தவறா இருக்கு, அப்படி உல்டாவா இருக்கு, அதுதான் மீனிங். அப்போ ரெண்டுமே தவறு. சி. அடுத்து எந்த வங்கிகள் எந்த வகையான வைப்பு முறைக்கு அதிக வட்டி விகிதத்தை தருகின்றன? ஈஸியானது. பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, என்ன வைப்பு இருக்குது? டிமாண்ட் டெபாசிட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட், அப்புறம் ஆர்டி ரெக்யூர்ட் டெபாசிட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் டெபாசிட் இருக்கும். கரண்ட் டெபாசிட்டும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டையும் கேட்பு வைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சேவிங்ஸ் அக்கௌண்ட்டையும் கரண்ட் அக்கௌண்ட்டையும். ஓகேங்களா? கால வைப்பு தான் என்ன சொல்லுவாங்கன்னா எஃப்டியையும் ஆர்டி. இதுல எதுக்கு வட்டி அதிகம்னா கால வைப்புக்கு தான் வட்டி அதிகம். ஓகே, சிம்பிளானதுதான் இதெல்லாம். ஓகே, பேசிக்கா அக்கௌண்ட்டை பத்தி தெரிஞ்சா முடிச்சிடலாம். இது ரொம்ப கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது. விற்பனை வரி என்பது அடுக்கு விளைவு இல்லாத பல முனை வரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஜிஎஸ்டி என்பது அடுக்கு விளைவு இல்லாத ஒரு முனை வரி அப்படின்னு சொல்றாங்க. அதை கவனிச்சுக்கோங்க. ஜிஎஸ்டி கொண்டு வந்ததோட நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்கக்கூடாது, சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கே ஜிஎஸ்டி ஒன் பாயிண்ட் டாக்ஸ் வித்தவுட் கேஸ்கேடிங் எஃபெக்ட், ரெண்டாவது ஸ்டெப். சரி, சேல்ஸ் டாக்ஸ் மல்டி பாயிண்ட் வித்தவுட் கேஸ்கேடிங் எஃபெக்ட் சொல்றாங்க, அது கிடையாது. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. ஓகேங்களா? விற்பனை வரியில அடுக்கு விளைவு இல்லாத பலமுனை வரி தான், ஆனா அடுக்கு விளைவு இது கிடையாது. அடுக்கு விளைவு இருக்குது, கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்குது, வித்தவுட்னு வரக்கூடாது. ஓகேங்களா? அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் தவறு, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சரி. ஓகே, கொஞ்சம் விளக்குறீங்க, வெயிட் பண்ணுங்க. சரியானதான் கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பி. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன, இந்த கேஸ்கேடிங் எஃபெக்டும் இந்த மல்டி பாயிண்ட் டாக்ஸும் ஒரே அர்த்தம் தான். ஓகேங்களா? என்ன அப்படின்னா, அதாவது இந்த மல்டி பாயிண்ட் டாக்ஸ் அப்படின்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுல இருந்து அதை விற்பனை பண்ற வரைக்கும் வரிய போட்டே இருப்பான். ஓகேங்களா? இப்போ இந்த சட்டை எப்படியா இருக்கும்? ஃபர்ஸ்ட் நூலா இருக்கும், நூலா மாற்றும் போது வரி. ஓகே, நூல்ல இருந்து அதை வந்து கலரா சட்டையா நெய்யும் போது அதுக்கும் வரி. அந்த சட்டையிலிருந்து பிரிண்ட் அடிச்சு சாயம் பூசுறதுக்கு அதுக்கும் வரி, விற்பனை பண்ணும் போதும் வரி. இந்த மாதிரி மாத்தி வந்து வரிகளா போட்டிருப்பாங்க. அப்போ எல்லா அடுக்குகள்லையும் வரி போடுறாங்க. அதுக்கு பேர் தான் என்னன்னா கேஸ்கேடிங் எஃபெக்ட். ஓகேங்களா? மல்டி பாயிண்ட் டாக்ஸ். ஓகேங்களா? எல்லா இடங்கள்லையும் வரி விதிப்பாங்க. ஓகேங்களா? அதே இது ஜிஎஸ்டி அப்படின்னா எல்லா முனைகளையும் வரி விதிக்க மாட்டாங்க, ஒரே பாயிண்ட்ல வரி விதிப்பாங்க. ஓகேங்களா? சிங்கிள் பாயிண்ட். ஓகேங்களா? எப்போன்னா அட் த பாயிண்ட் ஆஃப் சேல், எப்போ விற்பனை பண்றாங்களோ அந்த டைம்ல மட்டும்தான் வரி விதிப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஜிஎஸ்டி. அதனாலதான் சேல்ஸ் டாக்ஸ் இந்த டாக்ஸ் வந்து ஜிஎஸ்டி அதுன்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ ஜிஎஸ்டி ஒன் பாயிண்ட் டாக்ஸ். ஓகே, வித்வுட் கேஷ். இப்போ ரெண்டாவது இதான் புரியுதா? அந்த சிங்கிள் பாயிண்ட் மல்டி பாயிண்ட் கேஸ்கேடிங் எஃபெக்ட். அடுத்து ஆர்பிஐ உடைய மானிட்டரி பாலிசி பத்தி. அப்ப ஆர்பிஐ உடைய மானிட்டரி பாலிசி பத்தி கேக்குறாங்க. ஆக்சுவலா இந்தியாவில் மானிட்டரி பாலிசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிறுவனமே யாருன்னா ஆர்பிஐ தான். ஓகேங்களா? ஆர்பிஐல மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு ஒரு கமிட்டியே இருக்குது. சரிங்களா? 2010 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன செய்யும் அப்படி பார்த்தீங்கன்னா வரி, அப்புறம் வந்து சோசியலிஸ்ட் இதெல்லாம் பேசாது, இந்த ரெண்டை பத்தி பேசாது. ஒரே வார்த்தை பிரைஸ் ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா? அதாவது விலையை நிறைப்படுத்துதல். ஓகே, விலைவாசி உயருது அப்படின்னா ஆர்பிஐ தான் என்ன செய்யும் அப்படின்னா அந்த ரெப்போ ரேட், அந்த பண கொள்கை, அந்த பண அளிப்பு பத்தி பேசணும்ல, மணி சப்ளை, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். சரிங்களா? இப்போ ஒண்ணு மட்டும்தான் சரி. ஆன்சர் வந்து ஏ. அடுத்து பொதுத்துறை வங்கியில் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு. ஈஸியானது, நரசிம்மன் குழு. உங்ககிட்ட 11th 12th புக்ல அந்த குழுக்களை பத்தி கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து பொதுத்துறை நிறுவனங்களோட லாபத்தை, அது எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்குதுன்னு சொல்லிட்டு முடிவெடுக்க இருக்கும். அதுதான் வந்து நரசிம்மன் குழு. ஓகே, அடுத்து டாக்டர் ஒய்வி ரெட்டி. நான் சொன்னா ஒவ்வொரு நிதி ஆணையமும் யார் தலைவராக இருக்காங்க பார்த்து வச்சுன்னு சொன்னேன். 15வது நிதி ஆணையம் பார்த்துருந்தா என்கே சிங். 16வது நிதி ஆணையம் இப்பதான் நியமனம் பண்ணாங்க அரவிந்த் பணக்காரியா. ஒய்வி ரெட்டி வந்து 14வது நிதி ஆணையத்துடைய தலைவர். ஓகேங்களா? 2015 இருந்து 2020 வரைக்கும் அதோடைய ரெக்கமெண்டேஷன் வந்து இருந்தது. 14வது நிதி ஆணையம். ஓகே, அடுத்து ஈஸியான கொஸ்டின் பாருங்க.
ஆக்சுவலா ஜிஎஸ்டியை பத்தி படிக்கணும் சொல்லியிருந்தோம்ல, அந்த ஜிஎஸ்டியை நம்ம ஊர்ல 2017 தான் நடைமுறைப்படுத்தணும், ஜூலை 1ஆம் தேதி. ஆனா 50 வருடங்களுக்கு முன்னாடியே என்ன அப்படிப்பட்ட ஜிஎஸ்டின்னு ஒரு விஷயம் எந்த நாடுகள் முதல் முறையை அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா பிரான்ஸ்ல அறிமுகப்படுத்தினாங்க. ஓகே, முதல் முறையாக அறிமுகப்படுத்திய நாடு என்ன 1954ஆம் ஆண்டு பிரான்ஸ். ஓகேங்களா, 54 2 ஆன்சர் வந்து. ஓகேங்களா, சி ஆப்ஷன் சி. டிஜிட்டலைசேஷன். ஓகேங்களா, which of the following factors influence digitalization? அதாவது வங்கி துறையினை மின்னணுப்படுத்துவதற்கு காரணம். ஓகேங்களா, பேங்கிங் டாபிக் படிக்கிறோம். ரீசெண்டா பேங்க் வந்து என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் வந்து இ பேங்கிங்கா மாத்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? ஓகே, காரணமான காரணிகள் எதெல்லாம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட், நுகர்வோரின் நடவடிக்கைகள் மாறுதல். ஆமா, ஓகேங்களா, எல்லாரும் வந்து பேங்க் வந்து அதை வந்து பணம் எடுத்து போறதை விரும்பல. ஓகேங்களா, எல்லாரும் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ண விரும்புறாங்க. அப்ப நுகர்வோர்னா கன்சியூமருடைய நடவடிக்கையில சேஞ்ச் ஆகுது. அடுத்து, நிதியின் உள்ளடக்கம் மற்றும் அரசின் முயற்சி. ஓகேங்களா, பினான்சியல் இன்க்ளூஷன் சொல்லுவாங்க. ஆன்லைனை மாற்றும் போது ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன் வந்து எல்லாமே அக்கவுண்ட் டிரான்சாக்ஷனா மாறுது. அதனால பினான்சியல் இன்க்ளூஷன் கிடைக்குது. அடுத்து, அதிக அளவில் ஸ்மார்ட் கைபேசியை பயன்படுத்துறது, இது ஒரு காரணம் தான். அதிக அளவா ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றதுனாலையும் இ பேங்கிங் காரணமா இருக்கு, ஒரு ரீசனா இருக்குது. ஓகேங்களா, அப்போ ஆல்தியபோ 1 2 3. அடுத்து, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரெகார்டிங் இன்கம் டாக்ஸ், வருமான வரி. வருமான வரியை பற்றி தவறானது. பாருங்க, ஒரு வருடத்தில் சம்பாதித்த வருமானம் முந்தைய ஆண்டு வருமானம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चनே பாருங்க, ஒரு வருடத்துல சம்பாதிச்ச இன்கம் டாக்ஸ்னாலே நம்ம இன்னைக்கு இந்த வருஷத்துல பே பண்ண மாட்டோம். போன வருஷத்துல என்ன வருமானம் ஏர்ன் பண்ணோமோ அதுதான் நம்ம பே பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து, வருமான வரி நிதி அமைச்சகத்தினால் நிர்வகிக்கப்படுகிறது. எஸ், 100% அவங்களால நிதி அமைக்கப்படுகிறது. அதனால தான் ஒவ்வொரு வருடமும் பட்ஜெட்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் தான் அந்த ஸ்லாப் வந்து மாத்துறாங்க. ஓகே, ரைட். அடுத்து, பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் தொடங்கிறது. எஸ், நம்ம இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றதா இருக்கட்டும், இன்கம் டாக்ஸை மாத்துறதா இருக்கட்டும், எல்லாமே நம்மளுடைய ஃபினான்சியல் இயரான ஏப்ரல் 1ல இருந்து தான் நம்ம என்ன செய்யறோம், அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்றோம். மூணாவது ஸ்டேட்மெண்ட்டும் சரி, வருமான வரி விகிதம் வெவ்வேறு வருமானங்களுக்கு வெவ்வேறு நபர்களுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சென்ட் தவறு. ஓகேங்களா, கிளாஸ் நடத்தும் போது சொல்லியிருப்போம், இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து டிஃபரெண்ட் பீப்புளுக்கு டிஃபரெண்ட் இன்கம்க்கு டிஃபரெண்ட் ஸ்லாப் இருக்கும். ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட லாக்ஸ் வரைக்கும் வரி இருக்காது. குறிப்பிட்ட லாக்ஸ் மினிமலா இருக்கும்போது கம்மியான ஸ்லாப் இருக்கும். அதிகமா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 15 லட்சத்துக்கு மேல வருமானம் தான் ஈட்டினாங்கன்னா அவங்களுடைய வருமானத்துல கிட்டத்தட்ட 30% வரியா மட்டுமே கட்டணும். அப்ப யோசிச்சு பாருங்க, 1 கோடி ரூபாய்க்கு வந்து ஒருத்தர் வந்து வருமானம் ஈட்டுறாருன்னா 30 லட்சத்தை வருமான வரியா மட்டும் பே பண்ணணும், மீதி 70 லட்சம் தான் அவருக்கு வருமானம். அப்போ இதுதான் தவறு, தவறானதான் கேட்கிறாங்க. ஓகேங்களா, ரைட். எஸ், இப்போ முடிஞ்சது. ஓகே, இந்த டாபிக்ல 25 क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த எக்கனாமிக்ஸ்ல அடுத்த டாபிக் நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.